கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைய காலை நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்றைய தினத்தில் பார்க்க போற ஒரு சத்திய தலைப்பு கர்த்தரின் கரம். சரி, கர்த்தரின் கரம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம இந்த தலைப்புக்குள் போவதற்கு மிக முக்கியமான காரணம், நம்மில் நிறைய பேர் ஏற்கனவே தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்து நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்தின் பிரகாரம் இடுக்கமான வாசல்ல நடுக்க தொடங்கியாச்சு. வேறு சிலர் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு நிற்கிறவர்கள் இன்னும் இடுக்கமான வாசல் வழியாக நொழியல, ஆனா ஒரு வாசல் இருக்குதுன்னு தெரியும். அடுத்து இந்த வாசல் இருக்குதுன்னு தெரியாமலே இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒரு பொருத்தனையா இருக்கும். நம்ம எல்லாருமே எடுத்து பார்த்தா, அதாவது தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்தவர்களும் சரி, இந்த வழியில் நடக்கிறவர்கள் நடக்காதவர்கள் மற்றும் இந்த வழி இருக்குது என்று ஒருத்தவங்க தெரியாதவர்களும், இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒரு எடுத்து பார்த்தா காமனா பொருந்தும். எது அதுனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கண்ணீர் தான். அப்போ இது எல்லாருக்குமே இருக்கு. அப்போ கர்த்தரின் கரம் அப்படின்னு சொல்லிட்டா அவரோட கரம் எப்படி இவர்களை பாதுகாக்க போகிறது என்றது தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போற ஒரு சத்தியம். அப்போ புது சிருஷ்டிகளாக வந்திருக்கிற அநேகர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையும் கவலையும் தேவனுடைய வசனங்கள் நம்மை குறித்து நான் சொல்லுது. ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வந்த பின்பு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இப்போ அதிகமாக காணப்படும், அல்லது புதுசா ஏதாவது ஒன்று வந்திருக்கும். சில நேரத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாம்சத்து ரீகமா வந்த பிரச்சனைகளை நான் சத்தியத்தில் வந்த பின்னாடி தான் எனக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்னு நினைச்சு தப்பாக கணக்கு போட்டுடுவோம். ஏன்னா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தில் வருவதற்கு முன்னாடி கூட பிரச்சனை தான், வந்த பின்னாடி கூட பிரச்சனை தான். வித்தியாசம் என்னன்னா, சத்தியத்தில் வருவதற்கு முன்னாடி அக்கிரமத்தினாலையும் அயோக்கியத்தினாலையும் அந்த பிரச்சனையை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆனா சத்தியத்தில் வந்த பின்பு நம் கைகள் கட்டப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்மளை நோக்கி யாரோ ஒருத்தவங்க தீமையாய் பேசுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பழைய சுபாவத்தில் எப்படி ஜெயிச்சிருக்கிறோம்னா, அவங்க கிட்ட நம்மளும் தீமையா பேசிடுவோம், சண்டை போட்டுடுவோம், போய் கத்திடுவோம், மனசு ஆறுதல் ஆயிடும். ஆனா சத்தியத்தில் வந்த பின்னாடி அதெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் போராட்டமே. புரியுதுங்களா? அப்ப எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் பேதுரு சொல்வாரு, இது ஏதோ புதுமையான நெருப்புன்ட்டு நினைக்காதீங்கோ, இது எல்லார் மத்தியில பத்தி எரிகிற அக்னி தான் அப்படின்னு சொல்லியிருக்குவார். அப்போ இந்த போராட்டத்துல நமக்கு தேவனுடைய வசனங்கள் எப்படி கை கொடுக்கிறது, தேவன் எப்படி கை கொடுக்கிறார் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு வழி நடத்தப்படுகிறோம். இதுல ரொம்ப பெரிய முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணீர் வரத்துக்கு காரணமே நம்ம கிட்ட இருக்கிற பயம். இப்போ தேவனுடைய ஒரு ஆதார வசனத்திலிருந்து நம்ம தொடங்கி வாசிச்சுன்னு போலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10 ஏசாயா 41 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்போ கவனிச்சிங்களா? ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதேன்னு சொல்றாரு? அப்ப எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டா முதல் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, பயப்படாதே. ஏன் பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, நான் உன்னோட இருக்கிறேன். அப்ப தேவன் நம்மளோட இருந்தார் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குமா? இருக்காது. திகையாதே, அதாவது திகைச்சு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய தேவனே யார்தான்? நான் தான் உன் தேவன், நான் தான் உன் கடவுள். அப்புறமா நான் உனக்கு எப்படி இருக்கிறாருன்னா பெலனா இருக்கிறாரா? நமக்கு பெலனே அவர் தான். எப்படி நம்மளை தாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய வலது கரத்தால் நம்மளை தாங்குறேன்னு சொல்லிட்டார். சரி, இதுதான் இன்னைக்கு நம்ம போக போற வழி. புரியுதுங்களா? இந்த ஆதார வசனத்துக்கான வழி. இதை பார்க்கணும்னா, தேவன் பழைய ஏற்பாட்டுல கரத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார், அவரோட கரம் எப்படியெல்லாம் விளங்கி இருக்கிறது, அந்த கரத்துக்குள் எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் அடங்கி இருக்கு, இப்போ நாம அவரோட கரத்துக்கு கீழே இருக்கிறோமா இல்லையா என்பதை வைத்து தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள போக போறோம். அப்போ இதை நம்ம முழு கவனத்தோட கேட்டா தேவன் நம்ம கிட்ட ஆறுதலாகவோ பேசுவாரு, கண்டிக்கிற மாதிரியும் பேசுவார். இதுதான் அவருடைய கரத்து கீழே இருக்கிறதா. அப்போ கரம், கை அப்படின்னு சொல்லிட்டாலே கையில நம்ம எதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். கைனா என்ன? கைக்குள்ள என்னன்னா இருக்கோ? கிரியை இருக்கு, கரெக்ட். அப்புறமா வல்லமை இருக்கா? கைனா வல்லமை குறிக்குமா? வல்லமை இருக்கு, பலன் இருக்கு, கிரியை இருக்கு. அதிகாரம் இருக்கா? கைக்கு அதிகாரம் இருக்கு. கைனால நியாய தீர்ப்பு செய்ய முடியுமா? முடியும். கை நேரடியாக ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபாடை காமிக்க முடியுமா?
காமிக்க முடியும். அப்போ கர்த்தரின் கரம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அநேக வேத வசனங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா முதல் யார் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு வருவாரு? தேவன் தான். இது எப்படி உறுதியா சொல்லலாம்? இன்னைக்கு பார்க்க போற பாடத்திலேயே அந்த தலைப்பு இருக்குது இல்லைங்களா? அந்த தலைப்புக்கு பேர் என்னங்க? கர்த்தரின் கரம். நம்ம யாவேன்னு சொல்றோம் இல்லைங்களா? யாட் ஹே வாஹே தானே. யாடுனா என்ன அர்த்தம்னா கைன்னு அர்த்தம். அவரோட பேர்ல இருக்கிற முதல் உச்சரிப்பே கை. ஏன்னா அவர் கை கொடுக்கிற தேவன். புரிஞ்சுச்சா? அதனால தான் ஆரம்பத்துல என்ன வச்சுட்டாருன்னா யாட் ஹே வாஹே வேலே தொடக்கத்திலேயே கையில தான் தொடங்குறாரு. அவருடைய சிருஷ்டிப்பை கூட நீங்க எடுத்து பாருங்க, கையில இருந்து தான் எல்லாத்தையும் தன் கரம், தன் வலது கரம், தன் புயம் அப்படின்லாம் பேசியிருக்குவார். இதை நம்ம எகிப்தை விட்டு இஸ்ரேல் மக்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டு வரார்கள். எங்கன்னா செங்கடலை பிளந்து தேவன் எல்லாருமே வழி நடத்த வச்சாரா? அன்னைக்கு பின்னாடி ஃபாரோனோட பெரிய ரதம். இது வரைக்கும் இவங்க பார்க்கவே இல்லைங்க. அவர் ரொம்ப வித்தியாசமா நடத்தினார். எகிப்துல இருந்து வர வைத்த மக்களை ஏற்கனவே ஒரு இடத்துல போய் தங்க வைக்கிறாரு. இப்போ மோசே கை நீட்டின உடனே செங்கடல் திறந்துதா? மோசஸ் கை நீட்டின உடனே செங்கடல் திறந்துதா? இல்லைங்க, மோசஸ் கை நீட்டின உடனே திறக்கிறதுல. அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இவங்க எல்லாருமே போய் கடைசிக்கு வந்துட்டுக்கிறாங்க. மிக்தால் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் எகிப்துல. அதுதான் எல்லை பகுதி. அதை தாண்டி நின்று இருக்குவாங்க. ஃபாரனோட ரதங்கள் எல்லாருமே இங்க இருக்கிற இஸ்ரேல் மக்கள் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு மோசஸ் கிட்ட போயிட்டு எங்களை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க, ஏன்னா நீங்க இந்த பக்கம் போனா கடல் செத்து போயிடுவோம், இப்படி போனா ஃபாரனோட ரதம், இப்படி சாகடிக்கிறதுக்கு தான் எங்களை கூப்பிட்டுன்னு வந்தீங்களா அப்படின்ட்டு முறுமுறுத்துன்னு இருக்குவாங்க. அப்ப தேவன் என்ன சொல்வார்னா மோசையை கூப்பிட்டு, நீ போய் இந்த ஜனங்க கேட்குவாங்க எப்படி எங்களை கூப்பிட்டுன்னு போவீங்கன்னு. அப்ப மோசஸ் கையை நீட்டி, தோ இந்த கடல் வழியாகத்தான் நம்ம போக போறோம்னு அவரோட கோலை நீட்டி இருக்குவார். அவர் நீட்டின நேரம் முதல் தேவன் ஒரு கீழ் காத்து அனுப்பிச்சிருக்குவார். ஒரு காத்து அடிச்சு இவங்களை எங்க உட்கார வைக்குவாருன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப யுக்தியா தேவன் பண்ணுவாருங்க. இவங்க உட்கார போகிற இடம் அஹீரோத் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்னா கால்வாய் பார்த்துருக்கிறீங்களா? கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதா ஒரு வெட்டுண்ட கால்வாய் மாதிரி இருக்கும். அந்த கால்வாய் ஒரு யூ ஷேப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு இங்க இந்த ரூம்ல உட்காந்து இருக்கிற பாருங்க, ரெண்டு பக்கம் என்ன இருக்கு? செவரு, மத்தியில நம்ம உட்காந்து இருக்கிறோம். அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பாறைகள், மத்தியில இவங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்களா எடுத்து அதை நுணுக்கமா கவனிச்சு பாருங்க. அந்த காத்து அடிச்சு என்ன இருக்குதுன்னா அந்த கீழ்காத்து அடிச்சு இவங்க உட்காந்து இருக்கிற அந்த கால்வாய் கிட்ட அந்த காத்தோட வீரியம் அதிகமாகி கடல் மேல் பாய்ந்து கடல் திறந்திருக்கு. இரவு முழுவதும் காத்தடிச்சு திறந்திருக்கிறார். காத்திலே திறந்து அந்த காத்து அடிச்சிருக்கிறது எந்த அளவுக்கு அடிச்சிருக்கணும்னா ஒருவேளை அந்த அலைகள் எல்லாமே ஐஸா இருக்கலாம். அது ஏன்னா அவ்வளவு சில்லுன்னு கூட அடிச்சிருக்கலாம். ஆனா காத்துல தான் திறக்கிறார். இப்ப இஸ்ரேல் மக்கள் எப்படி கடந்து போகணும்? அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற எண்ணிக்கை பிரகாரம் ஒரு 6 லட்சம் புருஷர்கள், யுத்த வீரர்கள், 20 வயசுக்கு மேற்பட்டவர்களை புருஷர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லும். இப்போ 6 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. பின்னாடி ஃபாரோனோட ரதம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விரிவாலாம் திறக்கல, ஒரு அளவுக்கு தான் திறந்திருக்கிறார். இவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல கடந்து போகணும். அதுல சின்ன பசங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, பயந்தவர்கள் இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி வழி நடத்தி கொண்டு போக முடியும்? அவ்வளோ பெரிய கடலை பார்த்த உடனே அது கொந்தளிக்குதோ இல்லையோ மக்கள் கொந்தளிச்சிடுவாங்க பயத்துல. அப்ப எப்படி கூப்பிட்டுன்னு போனாரு? அந்த காத்து தள்ளுதுங்க இவங்க அக்கறைக்கு வருவதற்கு காரணமே தேவன் பின்னாடி ஒரு தள்ள கொடுத்தாரு. அது எது மூலியமா வருதுன்னு பாத்தீங்கன்னா காத்து மூலியமா. அதனால தான் பூர்வ நாட்களில் உங்களை சுமந்து தீர்த்தேன்லாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே இவங்க கடந்து போயிட்டாங்க. இவங்க நடந்த மாதிரியே தெரியலையா. வந்த பின்னாடி என்ன பண்றாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறாங்க. மோசே வந்த ஜனங்கள் எல்லாருமே அங்க கூடி ஒரு பெரிய பாட்டை பாடுவாங்க. அந்த பாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்களை செங்கடலிருந்து வர வைத்தது தேவன் தான். ஆனா எப்படி வர வச்சாரு தெரியுங்களா? இப்ப வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. யார் அந்த பகைஞன்? பின்னாடி வந்த ஃபாரோனும் அவருடைய ரதங்களை கவிழ்த்து போட்டாரு. இவங்களை என்ன பண்ணாரு? அதே வலதுகரம் காப்பாத்தி கொண்டு வந்தது. அப்போ வலதுகரம் ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற மிக பலனுள்ள பகுதி கை. ஆனா காலு தான் சொல்ல போனா தொடல தான் அதிகமான பலன் கிடைக்கும். ஆனா நம்ம அதிகமா எதுக்கு பயன்படுத்துவோம்னா, எதை பயன்படுத்துவோம்னா கையை தான் பயன்படுத்துவோம். ஏதோ ஒரு பலம் நமக்கு குறிக்குதுன்னா அது வலது கரம். அப்போ தேவன் வலது கரத்தை பயன்படுத்தினார்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? எதை பயன்படுத்தினாரு? அவரோட வல்லமையை பயன்படுத்தினார்.
இப்போ இந்த மக்களை வழி நடத்தி கூப்பிட்டு வந்தாரா? ஏன் கூப்பிட்டு வந்தாரு? ஏன் கூப்பிட்டு வந்தாரு? இவங்களை கூப்பிட்டு வரதுக்கு காரணம் என்ன? ஏன்னா தேவன் கொடுத்த உடன்படிக்கை. கரெக்டா? யார் கொடுத்த உடன்படிக்கை? ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருக்குவாரு, 4ஆம் தலைமுறை இங்க வருவாங்கன்ட்டு. சரியாக 400 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்குவாங்க, அங்க சொன்ன முதல். இப்ப கூப்பிட்டுன்னு வந்துட்டாரு. எப்படி கூப்பிட்டுன்னு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, வலது கரத்தினால் கூப்பிட்டுன்னு வர்றாரா. இன்னும் சொல்ல போனா, மனிதர்களுடைய எல்லா ஜீவன் இன்னைக்கு இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய மூச்சு காத்து, இதெல்லாம் யாரோட கையில இருக்குது தெரியுங்களா? எல்லாமே தேவனின் கையில தான் இருக்கா. வாசிக்கலாம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும். இப்போ தேவனுடைய கையில என்ன இருக்கு? இல்ல அந்த வசனத்துல என்ன? எல்லாருடைய சுவாசம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது என்ன சொல்லிட்டு மரிச்சாரு? என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா மீண்டும் அது எங்கதான் போனோம்னு பாத்தீங்கன்னா, அவரோட கைக்கு தான் போனோம். புரியுதுங்களா? அப்போ எல்லாரோட ஜீவன் யாரோட கையில இருக்குன்னா, தேவனோட கையில தான் இருக்கு. அப்போ தேவனோட கையில இருக்கிற ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம், தேவனை சார்ந்து வாழ்ந்து நிற்கிற மக்கள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா வேதத்தில் கொடுக்கப்பட்ட அநேக வாக்கு தத்தங்கள், அநேக விதமான தேவனுடைய வழி நடத்துதல், இதெல்லாம் யாருக்குன்னா அவரிடத்தில் உடன்படிக்கை செய்தவர்கள் ரொம்ப அதிகமா. அப்ப இல்லையா மற்றவர்களுக்கு? இல்லையானா மற்றவர்களுக்கும் இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சூரியன் நல்லோர் மேலும் கெட்டோர் மேலும் 2 பேர் மேலேயும் வருது. மழை நல்லவங்க மேல கூட வருது, கெட்டவங்க மேல கூட வருது. ஆனா விசேஷமான பாதுகாப்பு யாருக்குன்னா, தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்தவர்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாதுகாப்பு. இது நம்ம பழைய ஏற்பாட்டிலே நிறைய இடத்துல புரிஞ்சுக்கலாம். அவர் அதிகமாக யாரை காப்பாத்தினார்னா, மற்றவர்களோ காப்பாத்திருக்கிறார். நாகமான் உடன்படிக்கை செய்யல, காப்பாத்தினாரு. காப்பாத்திருக்கிறாரா? ராகாப் உடன்படிக்கை செய்யல, காப்பாத்திருக்கிறாங்க. அப்போ மற்றவர்களே காப்பாத்துறாரு. ஆனா விசேஷமா யாரை காப்பாத்திருக்கிறார் பாருங்க? உடன்படிக்கை செய்தவர்களா தான். பழைய ஏற்பாடு முழுக்க அதிகமான கவனம் இவங்க மேல. இவங்க வழி தப்பி போகும்போது இவங்களுக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு அங்க ஒரு உதவி செய்வார். இப்படித்தான் இவரோட கை வழி நடித்திருக்குது. அப்போ தேவனோட கரத்துக்குள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, நம்மளுடைய ஜீவனே அவரோட கையில தான் இருக்கு. நம்மளை படைச்சவர் அவர் தானே. அப்ப யார் தான் நமக்கு ஓனர்? அதாவது நம்மளை அதிகாரம் பெற்றவர் யாரு? அவர் தான் நம்மளுக்கு அதிகாரம் பெற்றவர். அப்போ அவருடைய கை கீழே நம்ம இருக்கிறோம் என்றால், எதற்காக நமக்கு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும்? இது எல்லாரும் நம்ம தனிப்பட்ட முறையில கேட்கணும் கேள்வி. இப்போ நாம அவரோட கை கீழே இருக்கிறோம், இது விசுவசிக்கிறோமா? இது நம்புறோமா? அப்படி நம்புற மாதிரி இருந்தா அப்ப எது நம்மளுக்குள்ள வரக்கூடாதுல்ல. ஆனாலும் நம்ம பயப்படுறோம் இல்ல. பயப்படுறோம்னா என்ன அர்த்தம்? நாம் முழுமையாக அவரை விசுவசிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான் வித்தியாசம். முழுமையான விசுவாசம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கொஞ்சமா விசுவசிச்சாலும் சரி முழுமையா விசுவசின்றார். அதுக்கு பேரு தான் கடுகு அளவு இருக்கிற விசுவாசம். கொஞ்சம், ஆனா அந்த கொஞ்சமே முழுமையா இருக்கட்டும். கொஞ்சத்தான் கொடுக்கிறோம், அந்த கொடுக்கிற கொஞ்சத்திலையும் அவன் நம்பிக்கை இருக்கக்கூடாதான், முழுமையா இருக்கணுமா. வாசிக்கலாம், பிரசங்கிக்குள்ள போலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையிருக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். நம்ம எல்லாருமே யாரோட கைவசமா இருக்கிறோமா? தேவனுடைய கைவசம்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் யார் செய்யறது. அந்த வசனத்துல யாரை பத்தி பேசுது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அது எல்லார பத்தி பேசுதா? கொஞ்சம் நீதிமான்களும் ஞானிகளும். யார் நீதிமான், யார் ஞானிகள்? யார் நீதிமான், யார் ஞானிகள்? நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன க்ளூ கொடுங்க போதும், ரொம்ப டீட்டெயிலா போறது வேணாம். ஞானிகளையோ படிச்சிருக்கிறோம், நீதிமான்களையோ படிச்சிருக்கிறோம். இல்ல அங்க விடுங்க, முற்பிதாக்கள் இது 2 லிஸ்ட்லயும் அவங்க வந்துடுறாங்க. இப்போ நீதிமான்களும் ஞானிகளும் யார்? எப்படி சொல்றீங்க நம்ம ஞானிகள்? இல்ல ஞானிகள் நாம தான் எப்படி சொல்றோம்? நம்ம ஞானிகளா? வசனம் வேற மாதிரி சொல்லுது, உலகத்தில் இருக்கிற பேதைகளை தானே தெரிந்து கொண்டாருன்னு. அப்ப நம்ம ஞானியா பேதையா? இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாங்க. உவமை எடுத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கிறிஸ்துவை தேடிக்கொண்டு போகிற மனவாட்டியை என்ன தான் கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, புத்தி உள்ள கன்னிகைகள். ஞாபகம் இல்லையா? வைஸ் வர்ஜின்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல. என்னன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஞானம் இருக்கு. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இல்லைங்களா? மனிதனே போய் யாரிடத்தில் ஞானத்தை கத்துக்கொள்,
பார்த்தோம். அப்போ இன்னைக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ள நம்ம என்ன இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்திருக்கிறோம். இவங்க குறிப்பா யாரை பத்தி சொல்லுதுன்னா ஞானிகளையும் நீதிமான்களும். தேவனுடைய பார்வையில் ஞானிகள், உலகத்தின் பார்வையில் பைத்தியங்கள். அப்போ நீதிமான்கள் யாரு? உண்மையாக நீதியை செய்கிறவர்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். தானியேல் 12 நம்ம படிச்சோம். ஞானவான்கள் ஆகாயத்து நட்சத்திரத்தை போலவும் அநேகர்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாயத்தில் இருக்கிற வெளிச்சத்தை போலவும் இருக்குவார்கள். மறந்துட்டுமா? அப்ப குறிப்பா ஞானிகளையும் நீதிமான்களையும் இவருடைய வழிகள் எல்லாமே யாரோட இருதயத்தில், யாரோட கையில இருக்கா? தேவனுடைய கரத்தில் இருக்கிறதா? அப்போ ஞானிகளையும் நீதிமான்களையும் செய்கிற ஒவ்வொரு வேலையும் யார் தான் செஞ்சுன்னு இருக்கிறாருன்னா அவங்க செய்யல, அவங்க மேல இருக்கிற கை. அது யாரோட கைன்னு பாத்தீங்கன்னா தேவனின் கை. இன்னும் சொல்ல போனா ஒரு ஓடுற நதியை திருப்ப முடியுமா? தேவன் திருப்புவாராம். அதுக்கு எப்படி உதாரணம் சொல்வார்னா, இது ராஜாக்களுடைய இருதயம் என் கைக்குள்ள இருக்கிற நதிமதி, நான் எங்க நினைக்கிறோமோ அப்படி திருப்புவேன் வரான். வாசிக்கலாம். அதோ நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். எப்படி திருப்புறாரா? அவருக்கு நான் சித்தமா இருக்கோ அப்படி திருப்புறாரா? பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தா ராஜாக்கள் அவங்க. இப்போ ராஜாக்கள் யார்தான்? நீங்களே அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள் 2 கொடுத்திருக்கிறாரு. அப்போ இவங்களுடைய கிரியைகள், இவங்களுடைய ஜீவன், இவங்களுடைய வழி நடத்துதல் எல்லாமே யார் தான் திருப்பணும்? தேவன் தான் திருப்பணும். யார் திருப்பி நிற்கிறது இப்போ? சாத்தானா? நல்லா யோசிங்க. இப்போ நம்மளுடைய வழிகளை யார் திருப்புறது? தேவனா இல்ல நானா? தேவனை திருப்பவே விடுறது இல்லை நம்ம. அநேக நேரத்துல என்ன பண்றோம்னா, தேவனே நீங்க இருங்கோ, என் வழிய நான் திருப்புற, எனக்கு தெரியும் எந்த பக்கம் போனோம் எந்த பக்கம் போக கூடாதுன்னு. போயிட்டு மாட்டிக்கின்னு கேட்குவோம், ஏன் நான் காய்க்கினேன், ஏன் நான் கை விட்டுட்டீங்கோ, ஏன் நான் காப்பாத்தலன்னு. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும்ல. அவர் தானே வழி நடத்தி இருக்கணும். நாமளே பண்ணிட்டு நாமளே மாட்டிக்கின்னு அவரை மேல கேள்வி கேட்டுன்னு இருக்கும். இதுதான் நம்மளுடைய வழிகள். ஆனா அவரோட வழிகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்களோட இருதயத்தை நதி திருப்புற மாதிரி திருப்புவாரா. நதி திருப்புற மாதிரின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? நதி திரும்புறது பார்த்துருக்கிறீங்களா? அது ஒரு அவருக்கு ஒரு அவர் திரும்பினே இருக்குமா? எப்போ திரும்ப? தண்ணி ஃபோர்ஸானா அது பாட்டுக்கு போவோம். நதி இப்படி கோணலும் மாணலுமா இருக்குது இல்லைங்களா? அது இப்படி கோணலும் மாணலும் மாறத்துக்கு நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கு. ஒரே நாளெல்லாம் நதி இப்படி மாறல. அது நதி ஒரு இடத்துல அடிச்சு அந்த இடத்துல வழியை உருவாக்கும். நிறைய பாறைகளை அடிச்சு வெட்டி போயிருக்கும். அதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. அப்போ நதிகள் திருப்புற மாதிரி நான் திருப்புற ராஜாக்கள் இருதயம்னா, தேவன் இப்படி இன்னைக்கு ஒண்ணு செய்யுன்னு சொல்வாரு, நாளைக்கு ஒண்ணு செய்யுன்னு சொல்வாரா? அப்போ நதி எப்படி திரும்புது? பொறுமையா திரும்புது. அப்போ தேவனுடைய ராஜாக்கள் ரொம்ப எல்லாத்துலயும் எடுத்த கவுத்தன் வேலை செய்வாங்களா? பொறுமையா செய்வாங்களா? அவ்வளவுதான். அதான் சொல்றார், பொறுமையா இருங்கோ, நான் திருப்புற வழியன்றார். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ அவருடைய கரத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையின் வழியே அவருடைய கையில தான் இருக்கு. ஆனா கொடுத்தால் அவர் வழி நடத்துவார், கொடுக்கலன்னா நாம தான் வழி நடத்தின்னு இருக்கோம். நமக்கு எப்படி இஷ்டமா இருக்கோ அப்படி நம்ம வழி நடத்தின்னு போயின்னு இருக்கோம். அதனால தான் அவர் சொல்வாரு, உங்களை காப்பாத்துறதுக்கு என் கை நான் குறுகி போச்சுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குவாராம். வாசிக்கலாம். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. என்ன சொல்றாரு? மந்தமாகவும் இல்லை. அப்ப ஏன் உடனடியாக நம்ம கேட்கறது நடுக்கிறது இல்ல? நதியை ஞாபகம் வச்சுக்கோ, உடனடியாக நதி திரும்பாது. நதி எப்போ திரும்போ? நிதானமா தான் திரும்ப. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட தேவன் வழி நடத்துவாரு, உடனே இல்லை, நிதானமா தான். நாம தான் என்ன பண்ணோம்? நாம தான் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அவர் தான் என் வாழ்க்கையை வழி நடத்தி நிற்கிறார்ன்ற ஒரு சின்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா வழி நடத்தப்பட்டு பூர்ணராகப்படுவோமா. இன்னும் ஒரு சின்ன உதாரணத்துக்குள்ள புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டுல பெற்றோர்கள் இருக்கிறோம், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்களா? இப்போ நம்ம பிள்ளைகளை கரம் பிடிச்சுன்னு கூப்பிட்டுன்னு போறோமா? அப்ப கூப்பிட்டுன்னு போகும்போது இந்த பிள்ளைகள் ஐயோ என் அப்பா என்னை கூப்பிட்டுன்னு போய் பள்ளத்துல தள்ளி விட்டுருவாருன்னு நினைக்குவாங்களா? பள்ளத்துல தள்ளி விட போனாலும் போக மாட்டாங்க யாரோ பெற்றோர்கள். புள்ள என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஏன்? யார?
அப்பா இப்போ ஒரு எங்கேயோ கூப்பிட்டுன்னு போன்னு கேட்குறாங்க. அப்பா கூப்பிட்டுன்னு நடுக்க வச்சுன்னு கூப்பிட்டுன்னு போயினே இருக்கிறாரு. பிள்ளை வந்து இன்னும் எவ்வளோ தூரம் கூப்பிட்டுன்னு போற, எனக்கு இவ்வளோ பொறுமைலாம் இல்லைன்னு கேட்குமா? என்ன பண்ணோம்? போயினே இருக்கும். கால் வலி எடுத்துச்சுன்னா தூக்கணும், போயினே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் போயினே தான் இருக்கும். ஒன்றா அங்கேயே தூங்கிடும். இடம் வரலன்னா என்ன ஆகிடும்? தூங்கிடும். என்ன நம்பிக்கையில் தூங்க தெரியுங்களா? பார்த்துக்குவார். அந்த இடம் வந்தால் அவர் என்ன பண்ணிடுவார்? என்னை எழுப்பிடுவார். சின்ன வயசுல நமக்கு நம்மளுடைய மாம்சத்துக்குரிய அப்பா மேல இருந்த நம்பிக்கை பெரியவர்களாகி அறிவு வந்த பின்னாடி உண்மையாக ஜீவனை கொடுத்த அப்பா மேல வரவே இல்லை. இன்னி வரைக்கும் கொஞ்ச தூரம் நடுக்கிற உடனடியே நம்பிக்கை இல்லை. கேள்வி கேட்குவேன், தேவனே இன்னும் எவ்வளோ தூரம் நடுக்கணும்? வேற ஏதோ வழி இல்லையா? நடுந்தே நடுக்கணுமா? நான் இங்கே நிற்கிறேன், நீங்க போய் எடுத்துன்னு வாங்க. இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அந்த அந்த ஒரு சின்ன நம்பிக்கையே வர மாட்டேன்னு இருக்குது. இஸ்ரேல் மக்கள் இப்படிதாங்க இருந்தாங்க. அவங்கள இஸ்ரேல் மக்களை தேவன் எப்படி சொல்வாருன்னா, அவங்கள சின்ன பிள்ளைகள் கை தூக்கி நடுக்கிற மாதிரி நான் நடுக்க வச்சேன், நீங்களும் நடுந்தீங்கோ, பெருசாயிட்டு மேலே நான் மறந்துட்டீங்கன்னு. நம்மள கூட இப்படி கூப்பிட்டு நடுக்க வச்சுட்டாரு, நம்மள நடந்துட்டுமா சத்தியத்துல? பெருசாயிட்டு மேலனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் சத்தியத்தில் வளர்ந்த உடனே நம்ம யாரையே மறந்துடுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நடுத்தின பிதாவையே மறந்துற மாதிரி மாறிடுறோம். வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். நான் எப்பிராயமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். கைப்பிடிச்சு எப்படி பண்ணாரா? அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? கைப்பிடிச்சு நடுக்க வச்சாராம். குழந்தைகள் நடுக்க தெரியாத மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வருவாங்க. அப்பா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கைப்பிடிச்சு நடுக்க வைக்குவாங்க, கூடவே இருக்குவாங்க பாதுகாத்துக்குன்னு. அந்த மாதிரி எப்ராயிம்னு சொல்லும் போது இஸ்ரேல் கோத்திரத்தை பேசுவாரு. நான் கைப்பிடிச்சு நடுக்க செய்த, ஆனா நான் தான் அவங்கள காப்பாற்ற போறேன்னு என்ன பண்ணிக்கலாங்கோ? அவங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க அறிவே இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க அறிவே இல்லைன்ட்டு. அவர்களுக்கு நடந்தது ஒரு திருஷ்டாங்கம். முடிவு காலத்துல இருக்கிற நமக்கோ அது ஒரு எச்சரிப்பு. வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கைப்பிடிச்சு நடுத்தாருன்னா நம்மளும் என்ன பண்ணின்னு இருக்கிறாரு? கைப்பிடிச்சு நடுத்து நிற்கிறாரு. அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாம கூட உணர மாட்டோம். ஆனா சிலர் உணர்ந்துருவாங்க. அந்த சிலர் தாங்க உண்மையான தேவனின் பிள்ளைகள். உணராம இருக்கிறவர்கள் தேவன் நம்மள பிள்ளைகள்னு கருதலாம். நாம தான் அப்பா அப்பான்னு உதடளவுல சொல்றோமே தவிர இருதயத்தின் அளவுலையும் மனசளவுலையும் தூரம் தான் நிக்கிறோம். இத இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தகப்பன் கீழே இருக்கிற ஒரு குமாரன் கூப்பிட்டுன்னு போறாரு. அந்த குமாரனை ஒரு இடத்துல பயிற்சிக்கு கூப்பிட்டுன்னு போறாரு. அந்த குமாரனை ஓட்ட பயிற்சின்னு வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கிறார். பையனை வந்து ஓட விடணும். இப்போ ஓட விடும் போது அந்த பையன் கீழே விழாமல் ஓட்டத்தை கத்துக்கொள்ள முடியுமா? விழுந்து தான் என்ன பண்ண முடியும்? இப்போ கீழே விழுணும்னு சொல்லி யார் அனுமதி கொடுத்துன்னு இருக்கிறது? அப்ப அனுமதி கொடுத்துன்னு இருக்கிறார் இல்லையா? அப்ப கீழே விழுந்து அடி அதிகமா பட்டுதுன்னா யார் தான் காயத்துக்கு மருந்து போடுவாங்க? அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நான் ஓடுனாலும் விழுந்தாலும் என் கூட யார் இருக்கிறது? அப்போ நம்மள கூட இன்னைக்கு ஒரு விஷயம் தொடுது அப்படின்னா, நம்மள எல்லாருமே இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அது என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட இருக்கலாம். நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நம்மளுடைய மனசுல நினைச்சுக்கின்னு இந்த பாடத்தை கேட்கணும், அப்படித்தான் நம்ம போக முடியும். எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில தொடுதுன்னா, நாம அப்பாவோட நடந்து நிற்கிறது உண்மையானால், அவரோட நிழல்ல இருக்கிறது உண்மையானால், இருந்தும் நம்மளே ஒரு விஷயம் தொடுது என்றால் இது யார் அனுமதி கொடுத்தா மட்டும் தான் தொட முடியும். இந்த சிந்தனை வந்துட்டாலே போதும். புது சிருஷ்டிகள் இந்த சிந்தனைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிடும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என் கண்ணுக்குள்ள இருக்கிற மணி. இது நிறைய நேரத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ நாமளே நம்மளுடைய கண்ணுக்குள்ள இருக்கிற மணியை தொடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்குவோம். ஆனா யாருக்கு கொடுக்குவோம்? இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். நம்முடைய கண்ணுக்குள்ள இருக்கிற மணியை தொடுன்னு சொல்லி யாருக்கு கண்ணை திறந்து கொடுக்குவோம்? கொடுத்துருக்குறோம். நம்மள வாழ்க்கையில சில பேர் கண்ணை திறந்து கண்ணை தொடு அப்படின்னு கொடுக்குவோம். தெரியலையா? ஐ டாக்டர் கண்ணை திறந்து கண்ணில் என்ன ஊத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருந்து ஊத்துவாங்க. ஏன் ஊத்துவாங்க? கண்ணு சரியாகணும். இப்ப நான் அனுமதி கொடுத்த தொட்டுதான் கண்ணை என்ன பண்ண முடிஞ்சிச்சு அவரால்? அப்ப நம்ம தேவனின் கண்மணினா என்ன தொடுறதுக்கு யார் அனுமதி கொடுத்துருக்கணும்? இந்த புரிதல் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம தேவனை கேள்வி கேட்கவே மாட்டோம்.
தேவனே என்ன இந்த விஷயம் தொடுதுன்னா நீங்க அனுமதி கொடுத்துருக்கிறீங்க, அந்த அனுமதி நீங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கோ. என்னை எது தொட்டாலும் இந்த விசுவாசத்துல மட்டும் உங்ககிட்ட இருந்து மட்டும் நான் போகவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி தேவனே நீங்க என்னை வழி நடத்துங்கன்னு போயிடுவாங்க பாருங்க. அவங்க உண்மையா சபையா மாறிடுவாங்க. அதனால தான் பேதுரு எழுதுறார், 1 பேதுரு 5:6. நம்ம யாரோட கரத்து கீழே காத்திருக்கணுமா? வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எப்படி இருக்கணுமா? அவரோட பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். அடங்கி இருங்கன்னா அமைதியா இருங்கன்னு அர்த்தம். ஏன் கைன்னு சொல்லாம பலத்த கையினாரு? ஏன்னா நம்மளை தாங்கிறது சாதாரண கை இல்லை, மிகவும் சர்வ வல்லமை உள்ள கை தாங்கி நிற்கா. அதனால அமைதியா இருங்கோ. அவர் என்ன பண்ணுவார்? ஏற்ற காலத்துல அவர் உயர்த்தி விட்டுடுவார். இப்போ ஒரு குழந்தைய வழி நடத்தணும்னா, நடுக்க வைக்கணும்னா எவ்வளவு கை அந்த குழந்தைய பிடிக்கும்? ஒரு பக்கம் அப்பாவின் கை, இன்னொரு பக்கம். அப்பனா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கணும்? 2 பேரும் கையை பிடிக்குவாங்க. நம்ம ஒரு வசனத்தை பார்த்துட்டோம், நான் எப்ராயிமை என்ன பண்ண கை பிடிச்சி நடுத்துட்டேன்ட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்மளை கை பிடிச்சி நடுக்க வச்சிருக்கிறாரா? இல்ல இயேசு கிறிஸ்து கை கீழே நம்ம இருக்கிறோமா? இருக்கிறோம். கிறிஸ்து கை கிட்ட கூட இருக்கிறோம், தேவன் கை கிட்ட கூட இருக்கிறோம். நம்மள பிடிக்கிறது ஒரு கை இல்லைங்க, 2 கை பிடிச்சுன்னு இருக்கு. வாசிக்கலாம் வசனம், யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்போ நம்ம கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டுமா? பின்னாடி போயின்னு இருக்கிறோமா? உண்மையாவா? சரி, போயின்னு இருக்கிறோம் என்றால் 28-29 நமக்கு தான். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. என்ன சொல்றாருங்க? அவர் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள மாட்டாங்க. அப்ப நம்ம எல்லாருமே யாரோட கையில இருக்கிறோம்? அந்த வசனத்துல என்ன சொல்லுது? கிறிஸ்து கையில இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து கையில இருக்கிறவர்களை என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. வாசிங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. புரிஞ்சுச்சுங்களா? ஒருவன் கூட முடியாதுன்ற. ஏன்னா இந்த ஆடுகளை எனக்கு கொடுத்துட்டே யார்தான்? என் பிதா. அந்த பிதா எப்படி இருக்கிறாரு? எல்லாரிலையும் பெரியவரா இருக்கிறாரு. ஒருவனும் என் பிதா கையில என்ன இருக்கோ அதை எடுக்கவே முடியாதுன்ட்டார். இப்போ நம்மளுக்கு 2 கை தாங்கி நிற்கா. ஒன்னு சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கையும் தூக்கி நிற்கு, இன்னொரு பக்கம் கிறிஸ்துவின் கையும் தாங்கி நிற்கு. இப்போ இதோட ஒரு பெரிய பாதுகாப்பு தேவையா? இருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல யார் நம்மளை தூக்குனாலும் கை விட்டுடுவாங்க. மனிதன் கொடுக்குற கை கீழே கண்டிப்பா விட்டே விடுவாங்க. ஒரு கால வரைக்கும் தான் கை கொடுக்க முடியும் அவங்களால. அதுக்கப்புறமா அவங்களால யாரால கை கொடுக்க முடியாது. அப்ப நம்மளை தாங்கி நிற்கிற கரம் தேவனுடைய கையும் இருக்கா, கிறிஸ்துவின் கையும் இருக்கா. அப்போ இந்த மாதிரி கை பிடிச்சி நம்மளை நடுக்க வச்சு நிற்கிறாருன்னா, அப்போ இந்த வழியில நடந்து நிற்கிறவர்களுக்கு ஒருவேளை உபத்திரவமே வரல, பிரச்சனையே வரலன்னா, வரும்போது நாம் சோர்ந்து போகலாமா? போகவே கூடாதுங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதலும் நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் கை கீழே இருக்கிற? தேவன் கையில. இந்த மாதிரி இல்லாதவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவர்கள் உறுதியா நிக்குவாங்க. அதனால தான் நம்மளுக்கு சொல்லும் போது விசுவாசி பதறான், பயப்பட மாட்டாங்க. அவங்க எதுக்குமே என்ன ஆக மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பயப்படவே மாட்டாங்க. நம்மளுக்கு ஏன்னா எந்த ஆவி கொடுக்கலன்னா, பயமுள்ள ஆவியை கொடுக்கல தேவன், தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்மள தேவனுக்கிட்ட எது பிரிக்க முடியும்னு கேட்குவார் பவுல். வாசிக்கலாம், ரோமர் 8:38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எதுவுமே பிரிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்து சொன்னாரு. பிதா கையில நம்ம என்ன ஆயிட்டோம்? வந்தாச்சு, பிதா கையில இருக்கிறோம். பிதா கையில இருந்து யாருமே என்ன பண்ண முடியாது? ஒருவனும் பிரிக்க முடியாது. அப்போ பிதா கையில இருந்து வெளியே வரணும்னா எப்படி வரலாம்? நாமளா தாங்க வருவோம், அவரா விட மாட்டாரு. நாமளா தான் என்ன பண்ணுவோம்னா கையை உதறி, இனி என்ன பண்ணாதீங்க, பிடிக்காதீங்க, நானே என்ன பண்றேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சொந்தமாக எனக்கு
வாழ தெரியும். இது எல்லாருமே பண்ணுவாங்க பிள்ளைகள். ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த பின்பு அப்பா அம்மாவையும் உதிரி, எனக்கு தெரியும் வழி, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க எனக்கு வழிகாட்டி இல்ல, எனக்கு வழி எனக்கு தெரியும்னு போயிடுவாங்க இல்லைங்களா? இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும். தேவனுடைய வசனம் ஒன்று சொல்லும், நாம என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சைட்ல வைங்கோ, இதுதான் பண்ணோம், இதுதான் இதுக்கு சரி, நான் சொல்ற பாருங்க தீர்ப்புன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் நாம் விசுவாசத்தை விட்டு இப்படி வெளியே போற காலம் நிச்சயமாக வந்தே வரும் எல்லாருடைய வாழ்க்கையில. அப்போ வரும்போது அவர் கைவிட மாட்டார், நாம தான் அவரோட கையை உதறி விட்டு தள்ளி விட்டு தூரம் போவோம். அவரோட கை கீழே இருக்கிறதுனா என்னன்னா, யோபு தேவனுடைய கை கீழே இருக்கிறாருன்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் சாத்தான். அதனால தான் போய் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனே நீங்க யோபை சுற்றி ஒரு வேலி அடிச்சிருக்கிறீங்கன்னா, நீங்க உங்களுடைய கையை வச்சிருக்கிறீங்க, பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க, இப்படி வச்சா கண்டிப்பா உங்களை துதிப்பா, நீங்க அந்த வேலையை இடுங்க, உங்களையே தூசிக்கிறாரா இல்லையா, உங்க முகத்துக்கு நேரம் அவங்கள சபிக்கிறாரா இல்லையா பாருங்கன்னு சொல்லி ஒரு சவால் போட்டார். இப்ப தேவனை என்ன பண்ணாரு, கையை எடுத்துட்டார். அப்ப யோபை கைவிட்டாரா? கை எடுத்தாரா? கை எடுக்கலங்க, அனுமதி கொடுத்தார். கை எடுத்திருந்தார்னா யோபு செத்துட்டு இருக்குவார். கை எடுக்கல, அனுமதி கொடுக்கிறார். யோபே நீ யோபை போய் எல்லாத்தையுமே என்ன பண்ணு, நீ தொட்டுடு, அப்புறமா பார்க்கலாம், உயிர் மட்டும் வைக்காத. இப்போ யோபை போய் எல்லாமே தொட்டாச்சு, யோபோட உயிரை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, தொடல, யோபோட உயிரை அப்படியே விட்டு வச்சார். ஏன் தேவன் யோபுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதித்தார்? என்ன காரணம்? யோபுக்கு விசுவாசம் இல்லையா? அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சன்மார்க்கன் யோபை மாதிரி ஒரு மனுஷன் அன்னைக்கு மத்திய கிழக்கு கரையில யாருமே இல்லை, அந்த மாதிரி இருந்தவர் ஏன் தேவன் அனுமதிச்சாரு? இதுக்கு யோபே சொல்வாரு, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்தமான பொன்னாக விளங்குவேன். புரியுதுங்களா? அப்போ யோபு சுத்தமான பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் அவர் இன்னாவா ஆகணும், சோதிக்கப்பட வேண்டுமா இருந்தது. இது அவசியமா இருந்துச்சு. தேவன் அனுமதி கொடுத்திருந்து பின்னாடி யோபு நல்ல குணலட்சணம் தான், ஆனா சோதிக்கப்பட்ட பின்னாடி நீங்க யோபு எடுத்து பாருங்க, அவர் அப்படியே மாறி இருக்குவாருன்னா சொல்வார்னா, என் கையை வைத்து என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன்னு சொல்வார். அதுக்கு முன்னாடி தேவனுக்கிட்ட கேட்குவாரு. ஆரம்ப கட்டத்துல யோபை சோதிக்கும் போது யோபு அவங்க மனைவி சொல்வார், நீ தேவனை தூசிச்சு ஜீவனை விடுனா, யோபு என்ன சொல்வார்னா, பைத்தியக்காரி பேசுறத மாதிரி பேசின்னு இருக்கிற, நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதான்னு கேட்குவாரு. பின்னாடி தேவனை பார்த்து என்ன சொல்வார்னா, என்கிட்ட நீங்க குறை கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறீங்க, என்னை தண்டிக்கிறதுக்கு காரணத்தை தேடின்னு இருக்கிறீங்க, வெளிச்சத்தை எதிர்பார்த்த நான் இருள் வந்தது, நன்மை எதிர்பார்த்த நானுக்கு தீமை வந்ததுன்னு சொல்லி தேவனை பார்த்தே கேள்வி கேட்டுன்னு இருக்குவார் யோபு. நான் சுத்தன்னு சொன்னவர் பின்னாடி என்ன தெரியுங்களா சொல்வாரு, நான் ஒண்ணுமே இல்லை, நான் வாயை மூடிக்கிறேன்னு. அப்ப என்ன புரிஞ்சுக்கினாருன்னா யோபு, நான் நினைக்கிற மாதிரி நான் இல்லை. அப்ப யோபு வாழ்ந்தாரு, ஆனா உள்ளவே என்ன ஒட்டின்னு இருக்குதுன்னா, நான் நீதிமான், நான் சுத்தன் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. பின்னாடி தான் புரிஞ்சாரு, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் ரொம்ப மோசமானன்னு புரிஞ்சு அப்புறமா எப்படி வந்தாருன்னா பொண்ணுமதி வந்தாருங்க. இன்னைக்கு யோபை பத்தி நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் யோபா கூட இருக்கும்னு சொல்லி நிறைய நம்மளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவரை பத்தி இன்னைக்கு படிக்கணும்னா அவர் எப்படி விளங்கி இருக்கணும், பொன்னாக விளங்கி இருக்கணும். அப்போ அவர் பொன்னாக விளங்கணும்னா எதுல போனாரு, நெருப்புல போனார். தேவன் கைவிட்டாரா? இல்ல, காப்பாத்திட்டார். இந்த வாழ்க்கை அப்படியே எடுத்து நம்மளுக்கு பாருங்க. சில நேரத்துல தேவன் நம்ம மேல நெருப்ப அனுமதிக்கிறாருன்னா, அப்ப நாம கூட இனாவாக மாறணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, சுத்தமான பொன்னாக மாறணும்னு எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா இல்லையா? தங்கத்தோட ஒப்பிட்டு நம்மளுக்கு பேதுரு நிறைய ரொம்ப அழகா வசனத்தை சொல்லியிருக்குவாரு. அழிஞ்சு போகிற பொன் அக்னினால சோதிக்கப்படும் போது அதை காட்டிலும் விலை உயர்ந்த உங்கள் விசுவாசம் எவ்விதமாய் சோதிக்கப்படும் கேட்கிறாரு இல்லைங்களா? இப்ப தங்கத்தை இன்னைக்கு கடையில வாங்குறதுக்கு போறாங்க, தங்கத்தை அப்படியே நிலத்துல இருந்து எடுத்துன்னு வருவாங்க, குவாரில இருந்தா எடுக்குவாங்க, மைன்ஸ் பண்ணி எடுக்குவாங்க. அந்த தங்கத்தை அப்படியே வச்சு வித்தாங்கன்னா நம்ம வாங்குவோமா? ஏன் வாங்க மாட்டோம்? தங்கத்துல என்னதான் இருக்கோ அதை எடுத்துன்னு வரும்போது அதுல மண்ணு அழுக்கு எல்லாமே கலந்துருக்கும். தங்கம் ஜொலிக்காது கூட, சும்மா கொஞ்சம் தங்கம் இருக்கும், சுத்தி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சுத்தி அழுக்கு தான் இருக்கும். அதெல்லாத்தையும் இப்ப வெளியே எடுக்கணும், நீக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து நெருப்புல போட்டாங்கன்னா தங்கம் மட்டும் உருகி ஒரு பக்கத்துல வர ஒரு அச்சு வச்சுன்னு இருக்குவாங்க, அந்த அச்சில இறங்கிடும் தங்கத்தோட அந்த உருகுன பகுதி. மீதி இருக்கிறதெல்லாம் என்னன்னா நெருப்புனால அழிஞ்சு போயிடும், வெந்து புகையாயிடும். இப்போ ஒரு அச்சு இருக்கு, அந்த அச்சில அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்க, எரிக்கிட்டு அச்சில எடுத்துருவாங்க.
நம்மள கூட இப்படி தான் பண்ணின்னு இருக்கிறாராம். நாம கூட இந்த உலகம்ன்ற எல்லா விதமான சேற்றுனால மூடப்பட்டிருக்கிறோம். கொஞ்சமான தங்கம் ஒளிஞ்சுன்னு இருக்கு, அதனால தான் இங்க உட்காந்து இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆனா நம்மள ஒரு ஆபரணமான காரியமா மாத்தணும்னா அதான் தேவன் சொல்வாரு, நீங்கள் என் பொக்கிஷம்னு சொல்லியிருக்குவார். நம்மள ஆபரணமா மாத்தணும்னா இப்ப எதுல போடணும்? நம்மள நெருப்புல போட்டா தான் நம்மளுக்குள்ள இருக்கிற தவறான குணலட்சணங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும். அவரும் ஒரு அச்சு வச்சுன்னு இருக்கிறாராம். என்ன அச்சு தெரியுங்களா? அது கிறிஸ்துன்ற அச்சு இருக்கா. அந்த அச்சில தங்கத்தை ஊத்துனா இவங்க என்ன சாயில மாறுவாங்கன்னா கிறிஸ்துவின் சாயிலாக மாறுவாங்க. அப்பதான் இவங்க ஆபரணமா நிக்குவாங்க. அதை மாத்தணும்னா இங்க என்ன நடக்கணும்? நெருப்புக்குள்ள போகணும். இதை வேண்டான்னு சொல்லுகிறவர்கள் கண்டிப்பா அச்சுக்குள்ள வரவே முடியாது. இப்படிதாங்க. அதனால்தான் அநேக உபத்திரவத்தினால தான் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும்னு பவுல் கல்லடி வாங்கிட்டு வந்து உணர்ந்து சொல்லியிருக்கார். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கத்துக்குள்ள போனோம்னா நம்ம இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுன்னு தான். குயவன் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த குயவனோட விரல்கள் எப்பொழுதும் அந்த மண்ணு அந்த அந்த அவர் எடுத்துன்னு இருக்கிற மண்ணு மேல என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் பானை உருவாகும். தேவனோட விரல்கள் நம்மளை எப்பொழுதும் தொட்டுக்கொண்டு இருந்தா தான் நாம் கனமான பாத்திரங்களாக உருவெடுக்க முடியும். அவரோட கை, அந்த குயவன் அந்த பானையை உருவாக்கும் போது சில இடத்துல அழுத்துதல் கொடுக்குவாரு, சில இடத்துல என்ன பண்ணுவாருன்னா உள்ள வச்சு அதை அமுக்குவாரு. அப்பதான் அந்த பானை என்ன ஆகும்னா அவர் அழுத்துற இடத்துல ஒரு ஒரு உருவம் வரும். அவர் மேல கொஞ்சம் இப்படி பிடிச்சாருன்னா அப்பதான் மேல அந்த வாயெல்லாம் திறக்கும். இந்த மாதிரி தான் பண்றாரு இல்லையா குயவனே? அப்ப நாம கூட அவர் கையில இருக்கிற மண்ணா இல்லையா? மண்ணு தான். ஏசியால நம்ம வாசிக்கிறோம். ஏசியா 64:8 இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்களின் பிதா, நாங்கள் களிமண். இவர் எப்படி இருக்கிறாரா? தேவன் எப்படி இருக்கிறாரா? நம்மளை உருவாக்கி நிற்கிறார். புரியுதுங்களா? அப்போ சில இடத்துல அழுத்துதல் இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஆனா அந்த பானை குயவனோட கையை தொட்டால் பானையாக வரும், மண் பானையா மாறும். கை தொடுலனா மண்ணா தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு நாம ஒரு தேவன் பயன்படுத்துற ஒரு பாண்டமாக மாற வேண்டும் என்றால் இந்த மண்ணாகிய மனிதனாகிய நான் யாருடைய விரல்களால் தொடப்பட வேண்டும்னா தேவனோட விரல்களால் தொடப்பட வேண்டும். இது அந்த மண்ணு புரிஞ்சிச்சுன்னு வைங்களே, அமைதியாயிடும், பானையா உருவெடுத்துரும். புரியலனா அந்த மண்ணா தான் இருக்கும். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போ சில நேரத்துல தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு, ஆனா அதே இடத்துல தேவன் என்னவும் பண்றாரு, அழுத்துதலும் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? நம்முடைய கஷ்டத்துக்கு மீறின பாரத்தை கொடுக்கறது இல்லையா அவர். நாமளா தான் தேடிக்கிறோம், அவர் கொடுக்கறதில்ல. நானே தான் நிறைய நேரத்தில் தேடிக்கு நான் தான் சுமக்க முடியாத பாரத்தை என் மேல நான் சுமந்துருவேன். நிறைய பேருக்கு இப்படித்தான் பிரச்சனை நடந்துருது. ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து பின்னாடி பாதுகாக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு சில நிகழ்களுக்குள்ள போலாம், சில சம்பவத்துக்குள்ள போலாம். தேவன் எப்படியெல்லாம் அவருடைய கரம் எப்படியெல்லாம் வழி நடத்திருக்குது, மக்களை எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறான்ட்டு. எசேக்கியேல் தெரியும் இல்லைங்களா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரோட புஸ்தகத்தை எடுத்தோன்னு வைங்களேன், அவர் நிறைய தரிசனங்களை பார்த்திருக்கிறார். அவர் பார்த்திருக்கிற தரிசனங்களை அவர் பெரும்பாலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தரோட கரண் என் மேல் இருந்தது, அவருடைய கை என் மேல இருக்கு, அவரோட கையில தான் நான் அவருடைய நாளுக்குள்ள போன இந்த தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்லி நிறைய தரிசனங்களை எப்படி பார்த்திருக்கிறார்னா தேவனோட கை கீழே நின்னு பார்த்திருக்கிறாராம். வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. போதுங்க. அப்போ யாரோட கை யார் மேல வந்தது? கர்த்தரோட கை எசேக்கியேல் மேல் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அவரோட பெலன், அவரோட பாதுகாப்பு, அவரோட நிழல், அவரோட அடைக்கலம், அவருடைய நேரடியான ஈடுபாடு இதெல்லாம் இருக்கு கையில. யார் மேல வந்திருக்குன்னா எசேக்கியேல் மேல வந்துச்சான். இப்போ எசேக்கியேல் போய் ஒரு தரிசனத்தை பார்த்தாராம். எந்த தரிசனம்? உளுந்து போன எலும்புகள். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சிருக்கிறோம். எசேக்கியேலோட உளுந்து போன எலும்புகள் எப்படி இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு சேனையாய் மாறி நிக்குவாங்கன்ற தரிசனத்தை அன்னிக்கே பார்த்திருக்கிறாரா. அப்போ எசேக்கியேல் தரிசனங்களை பார்க்க வேண்டும் என்றால் எசேக்கியேல் மேல் என்ன இருக்க வேண்டும்? தேவனின் கை இருக்கணும். அப்ப தேவனுடைய கரம் இருந்தா தேவனுடைய வேலைகளை செய்யலாம். ஏன் நிறைய நேரத்தில் நம்ம தேவனுக்காக எந்த வேலைகளையும் செய்ய முடியறது இல்லைன்னா யாரோட கை நம்ம மேல இல்லைன்னா தேவனின் கை இல்லை. மாறாக யார் கை இருக்கு? சாத்தனோட கை தான். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சாத்தனோட வேலைகள் செய்யும் போது யார் கை கீழே இருக்கிறோம்? நுணுக்கமா புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். ஒரு வேலைக்காரன் வேலை செய்யணும்னா அதை சொல்லுவாங்க, நீ யார் கை கீழே வேலை செய்யறன்ட்டு கேட்குவாங்களா?
கேட்டிருக்குவாங்க, நீ யார் கை கீழே? நான் இவர் கை கீழே வேலை செய்யறேன்னா எனக்கு அவர் தான் எஜமானன்னு அர்த்தம். அப்போ நம்ம தேவனை கை கீழே இருக்கிறோன்னா நமக்கு எஜமானன் தேவன். அப்போ எதை செய்வோம்? நல்லதை செய்வோம். தவறை செஞ்சுன்னு இருக்கிறோம், தீமை செய்யறோம், அப்புறமா தேவனுடைய பார்வைக்கு இப்போ அருவருப்பானதை செய்யறோம்னா அப்போ அந்த நேரத்துல நான் யாரோட கை கீழே மாறுகிறேன்? அப்போ அந்த நேரத்துக்கு யார் எனக்கு எஜமானன்? கரெக்டா? நம்ம நிறைய நேரத்துல பண்றோமா? அப்ப நம்ம ஒரு எஜமானனுக்கு வேலை செய்யறோமா, ரெண்டு எஜமானனுக்கு வேலை செய்யறோம்? நம்மளோட வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஒரு நாள்ல லிஸ்ட் எடுத்து பார்க்கணும், ஒரு பட்டியல் போட்டு பார்க்கணும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் நான் தேவன் என்ற எஜமானனுக்கு வேலை செஞ்சேன், எவ்வளவு நேரம் சாத்தான் என்ற எஜமானனுக்கு வேலை செஞ்சேன், லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு ராத்திரி ஒரு புக்ல எழுதி ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். நிறைய நேரத்துல தேவனுக்கிட்ட அல்ல, சாத்தானுக்காக தான் வேலை செஞ்சிருக்கும். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க முடிஞ்சா ஒரு வாரத்துக்கு. நம்ம அப்படியே நம்ம நினைக்கவே மாட்டோம் இது நானா அப்படின்ற சிந்தனை அப்பதான் வெளியே வரும். எலியா பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய நேரத்துல. எலியா சமீபத்துல கூட எலியா பத்தி எல்லாம் இங்க பாடம் நடந்திருக்குது. எலியாவோட காலகட்டத்துல வானங்கள் மூடப்பட்டு மழைய வரல 3 வருஷம். பின்பு மழை வர்றதுக்கு தேவன் எலியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. எலியா போய் அந்த ஞாபகம் இருக்கா? பாத்துருமே, எலியாவும் பாகால் தீர்க்கதரிசிகள் கர்மேல் பர்வதத்தின் மேல் அவர் அந்த பலிபீடத்தை வச்சு அந்த சம்பவம், அந்த நிழல் பொருளா பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, அர்மகெதோன் யுத்தத்தை நம்ம ஒப்பிட்டு. சரி, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்பு தேவன் வந்து எலியாவுக்கு சொல்றாரு, இப்போ உள்ளங்கை அளவுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு மேகம் வரும், அந்த மேகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை வரும்னு சொல்லி அவருக்கு கட்டளை இடுவாரு. இப்போ எலியா போறார், ஆகாபும் இருக்கிறார். எலியா ஏற்கனவே எப்படி ஆயிட்டு இருக்கிறாருன்னா வயசாயிட்டு இருக்கிறார், ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கு. வயசான மனிதன் எவ்வளவு ஓட முடியும்? ஒரு வயசான மனிதன் எவ்வளவு ஓடுவார்? இன்னைக்கு நடக்குது பாருங்க ஓட்டப்பந்தயம், கவனிங்க, ஓட்டப்பந்தயம் நடக்குதா, ரன்னிங் ரேஸ். அதுல வயசான மனிதனை விட்டா ஓடுவாரா? ஜெயிக்குவாரா? குதிரையை ஜெயிக்க முடியுமா? குதிரை எவ்வளவு வேகமா ஓடுது. சரி, குதிரை வேகமா ஓடுது, ராஜா ஓட்டுற குதிரை எப்படி இருக்கும்? ராஜா ஓட்டுற குதிரை இன்னும் விசேஷமா இருக்கும், நல்லா தேர்ந்தெடுது. எவ்வளவு ஃபாஸ்டா போவோம்? எலியா எப்படி தெரியுங்களா ஓடி இருக்கிறாரு? ராஜாவோட குதிரையை ஜெயிச்சு போயிருக்கிறார். அவர் ஓடின ஓட்டத்துக்கு குதிரையை தோத்து போயிருக்குது. வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். இப்ப யாரோட கை யார் மேல வருது? கை எலியா மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாபு குதிரையில வந்துன்னுக்கிறாரு. ஆகாபு அதே இஸ்ரேலுக்கு ஓடின்னுக்கிறார் குதிரையில. எலியா எதுல ஓடுறாரு? காலில் ஓடுறாரு. ஆகாபுக்கு முன்னாடி ஓடிட்டாராம். எப்படி ஓடி இருக்கணும்? குதிரையோட வேகமா, வயசாயிருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அதாவது எதிரே பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் ஒரு வயதான மனிதனுக்கு கிடைக்கணும்னா யாரோட கை தேவைப்பட்டதா? நிறைய இடத்துல தேவனுடைய கையை நீட்டி இருக்கிறார்னா உதவி செஞ்சிருக்கிறார். அவங்களாம் எதிரே பார்த்துல. இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்காது. அப்படி ஓடி இருக்கிறாரா? குதிரையா ராஜாவோட குதிரை தோத்து போயிருக்கு. இன்னைக்கெல்லாம் யாருமே அந்த மாதிரி வேகமா ஓடவும் முடியாது. இதை வச்சுதாங்க சில பேர் நிறைய படமெல்லாம் கூட எடுத்திருக்கிறாங்க, வேகமான மனிதர்கள் ஓடுற மாதிரி எல்லாம். எலியாவை தேவன் ஓட வச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் மக்களை வந்து பாபிலோனுக்கு கடத்தின்னு போயிட்டாங்க. அங்க போய் அங்க சிறையில இருக்கிறாங்க. அந்த சிறையின் காலம், பாபிலோனோட சிறை காலம் முடிஞ்ச உடனே இவங்க மீண்டும் வந்து ஆலயத்தை கட்ட வரணும். அப்ப ஆலயத்தை கட்ட வரத்துக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்க அந்த சம்பவம்? பாபிலோன் நெபுகாத் நேச்சர் ராஜா வந்து எல்லாத்தையுமே இடிச்சுட்டு அந்த பனிமொட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்குன்னு போயிட்டாரா? போயிட்டார். இப்போ போன பின்பு இவங்க திருப்பி ஆலயத்தை கட்ட வரணும்னு ரொம்ப ஆசை. அப்போ முதல் கோரேஸ் ராஜாவோட காலப்பகுதியில் ஜெருபாபேல் மூலியமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு ஆலயத்தை கட்ட வராங்க. அந்த ஆலயம் அப்படியே கட்டப்பட்டுன்னு வருது. சில காலங்களில் சில விஷயங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நிற்கும். இப்போ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஆலயத்தை கட்டின பின்பு எஸ்ரா, தெரியுமா, எஸ்ரா, நெஹேமியா, இவங்கெல்லாம் வராங்க. இப்போ எஸ்ராவுக்கு ஒரு கவலை, ஆலயத்தை கட்டியாச்சு, ஒரு அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல போய் தஞ்சமடைந்த மக்களுடைய இருதயம் இன்னமும் தேவன் பக்கம் திருப்பப்படல, அவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்ரா என்ன பண்றாருன்னா, எஸ்ரா ராஜாவுக்கிட்ட போறார். போயிட்டு, ராஜாவே, எனக்கு சில அதிகாரம் கொடுக்கணும், நான் ஜெருசலேமுக்கு போறேன் சொல்லி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி என்னன்னா அதிகாரம் வாங்குவார்னா, எஸ்ராவுக்கு அங்க இருந்த அர்த்த சாஸ்திர ராஜா
எஸ்ராவை ஒரு அதிபதியாக நியமனம் பண்ணிடுவார். நீ வந்து மற்றவங்கள சாகடிக்கிறதுக்கு கூட உனக்கு அதிகாரம்னு சொல்லி அதிகாரம் கொடுத்து எஸ்ராவுக்கு நியாயப்பிரமாணத்தை வழி நடத்துறதுக்கு ஆதாயம் கொடுத்து வெள்ளி தங்கம் ஆலயத்தை கட்டுறதுக்கு பனிமுட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவார் எஸ்ராக்கு. அப்போ இந்த பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பும்போது நல்லா கவனிச்சுனே வாங்க, தங்கமும் வெள்ளியை எடுத்துன்னு வராங்க ஒருத்தவங்க. இப்போ வழியை போக்கத்தில் வரணும்னா நிறைய கிலோ கணக்கில் எடுத்துன்னு வராரு. இப்படி எடுத்துன்னு வரும்போது வழியில என்ன நடக்கும்? கொள்ளைக்காரர்கள் வருவாங்க, கரெக்டா? அப்போ கொள்ளைக்காரர்கள் வரும்போது பாதுகாக்கிறதுக்கு யார் வரணும்? கூட யாராவது ஒரு போர் சேவகன் வரணும். எஸ்ராவுக்கு அந்த ராஜா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு? தங்கம் வெள்ளி மட்டும் கொடுத்துருக்க மாட்டாரு, ராஜாவோட கஜானா இருக்குது இல்லைங்களா, ட்ரெஷரர். உனக்கு காசு தேவை இருந்தா என் கஜானாலேயே கை வச்சு எடுத்துக்கொனிக்குவார். அவ்வளோ ஃபேவர் கொடுத்தாராம் எஸ்ராவுக்கு, நீ போய் ஆலயத்தை கட்டுறதுக்கு. இப்போ போகிற வழியில வந்து ராஜா எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சேவகர்களை அனுப்புவாங்க பாதுகாத்து இந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு போறதுக்கு. ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கு தூர தேசத்துக்கு போனோம். அப்போ எஸ்ராவுக்கு இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ எஸ்ரா போறாரு. எஸ்ராவுக்கு நல்லா தெரியும் போற வழியில எதிர்ப்புகள் நிறைய இருக்குன்ட்டு. அப்போ எஸ்ரா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு? நான் இப்போ போற பாதுகாப்பு வேணுமானா எனக்கு எந்த பாதுகாப்பும் வேண்டாம், ஏன்னா தேவனோட கை என் கூட இருக்கு. அவரோட கை என் கூட இருக்கும் போது மனிதர்களுடைய கை என்னத்துக்கு? எனக்கு மனிதன் கை வேண்டவே வேண்டாம். அவரோட கை என் கூட வருதுனால நான் தனியா போறேன், எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாராம். வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். இப்போ கூப்பிட்டுன்னு போறாரு. இப்போ அந்த பொருள் எல்லாம் கேட்டாருன்னு சொல்லலீங்களா, லிஸ்ட் கேட்ட உடனே அந்த ராஜா கொடுத்துறாரு. கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? எஸ்ரா கூட யாரோட கை இருக்கு? தேவனின் கரம் இருக்கு. இப்போ அந்த ராஜா கேட்கிறாரு, சரி நீ போயிடுற, உனக்கு பாதுகாப்புக்கு யாருன்னு அனுப்பிட்டான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரா? 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். நல்லா கவனிங்க, தேவனின் கரம் யார் மேல இருக்கா? இந்த லிங்க் கொடுக்கிறார். அந்த வசனத்தை கடைசி லைன் மட்டும் படிங்க. தேவனுடைய கரம் எல்லார் மேலேயுமா? வாசிங்க பிரதர், வாசிங்க பிரதர். அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும். இல்ல அதுக்கு மேல ஓகே, அவரை தேடுகிறவர்கள். ஓகே, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அப்ப தேவனுடைய கரம் யார் மேல தரங்க இருக்கு? பிதாவாகிய தேவனை யார் தேடுறாங்களோ அவங்க மேல இருக்கு, தேடாதவர்கள் மேல் இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது. தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கா. வாசிங்க அப்படியே. தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். எப்படி இருக்கா? நல்லதுதான் செய்யும். ஏன்னா கை தீமை செய்யாது. தீமை செய்யும், கடைசியில பார்க்கலாம் எப்ப செய்யும்ட்டு. ஆனா அவரை முழு மனதோட யார் தேடுறாங்களோ அவருக்கு கை கொடுக்குறாங்களா, அந்த கையில என்னதான் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நன்மை தான் கிடைக்கும். இப்ப கைக்குள்ள வந்துட்டுமா? இப்ப நம்ம விட்டு போயிட்டோன்னு வைங்களேன், அடுத்துதான் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும். நீங்க ஒரு தடவை வந்துட்டோம், விட்டு போயிட்டா என்ன தெரியுங்களா வருதா? கோபமும். அவரை விட்டு போனா என்னதான் வருதா? சொல்லுங்க வசனத்தை பார்த்து. அவருடைய கோபம் வந்துடும். புரிஞ்சுச்சா? அவரை விட்டு போருமா? நம்ம டெய்லி போறோம். எப்படி போறோம்? அப்பாவோட பேச்சு கேட்காமல் நம்மளோட சுயசித்தமாக வேலைகளை செய்யும் போது அவரை விட்டு போருமா இல்லையா? போருமா? அப்ப போகும்போது என்னதான் இருக்கா? அப்ப நிறைய நேரத்துல நம்ம எதுல தெரியுங்களா மாற்றோம்? கோவத்துல தான் மாற்றோம். ஏன் அடிக்கடி நம்மளுக்கு சில அடிகள் விழுதுன்னா அவருக்கு விரும்புறது இல்ல, நம்ம விட்டு போய் கோவத்துல மாட்டின்னு இருக்கிறோம். கை கீழே இருந்தா நன்மை, விட்டு போனா கோபம். நான் தான் தீர்மானிக்கணும், இருக்கணுமா போகணுமா. இந்த சம்பவம் முடியும் போது நெகேமியா வரார். நெகேமியா கிட்ட கூட போய் நெகேமியா என்ன பண்றாருன்னா, இன்னும் அர்த்தசாஸ்திர ராஜா தான் இருக்கிறார் அப்ப கூட. நெகேமியா கூட சில வேலைகளை பொருள்களை கேட்கிறாரு, லீவ் கேட்கிறாரு. முதல் ராஜாவோ ராணி உட்காந்து இருக்கிறாங்க, 12 வருஷம் லீவ் கொடுக்குறாங்க. 12 வருஷம் நெகேமியாவை யூதா மேல கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணுவார், அதிபதி. நீ என்ன வேணுமோ நீ பண்ணு. அது மட்டும் இல்ல, நெகேமியா இப்போ லீவ் கொடுத்தாச்சு. அவருக்கு சொல்றாரு, நான் போனோம், என்னுடைய பிதாக்களுடைய நகரத்தை
கட்டணும்னு சொல்லி அலங்கத்தை கட்ட போறாரு. உள்ள சில இடங்கள்லாம் பழுதாய் போயிருக்கும். வால்ஸ் இதெல்லாம் படிக்கலாம். வால்ஸ் ஆஃப் நெஹேமியான்னு ஒரு தனியா ஒரு தலைப்புல வரும். அலங்கத்தை கட்ட வருவார். ரொம்ப ரொம்ப அழகா போகும் அந்த பாடமெல்லாம். சரி, கவனிக்கலாம். இப்போ இதை கட்டுறதுக்கு வரணும். அப்போ ராஜா கிட்ட என்ன கேட்டாருன்னா லீவ் கேட்கிறாரு. ராஜா என்ன பண்றாருன்னா 12 வருஷம் லீவ் கொடுத்துறாரு. இப்போ இன்னும் இவர் என்ன கேட்கணும்? இப்போ யோசிங்க, நாம ஏதோ ஒரு காரியமா போறோம், நம்மளுக்கு இன்னைக்கு வேலை கொடுத்துன்னு இருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க. அவங்ககிட்ட நம்ம லீவ் கேட்குறோம், லீவ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நாள் லீவ் கேட்குறோன்னா 6 மாதம் லீவ் கேட்டிருக்கிறோன்னு வைங்க. சரி, 6 மாதம் கொடுத்துட்டாங்க. கொடுக்குவாங்களா? சரி, கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போய் 6 மாதம் லீவுக்கான சம்பளத்தை இப்போவே கொடுன்னு கேட்டால் கொடுக்குவாங்களா? அடிதான் கொடுக்குவாங்க. ஒன்றும் தரமாட்டாங்க இல்லைங்களா? நெஹேமியாவுக்கு லீவ் கொடுத்த உடனே நெஹேமியா என்ன தெரியுங்களா கேட்குறாரு? அடுத்து, எனக்கு லீவ் மட்டும் பத்தாது, நான் போய் கட்டுறதுக்கு எனக்கு பொருள் வேணும். அதனால உங்க பொருளுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு, காட்டுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கடிதத்தை கொடுங்க, நான் காட்டுக்கு போய் மரம் வெட்டணுன்றாரு. ராஜா கொடுத்தாராம். சரி, நான் காட்டுக்கு மரம் வெட்டிக்கு நான் போகும்போது வழியில பாதுகாக்கணுமே உன் பொருள் எல்லாத்தையும், அதுக்கு கொஞ்சம் சேனைகளை கொடுன்னு கேட்கிறாரா, குதிரை வீரர்களை கொடுன்னு கேட்கிறாரா, கொடுக்குறாரா. சரி, வழியில போறதுக்கு மற்ற இடத்துல இருந்து பிரச்சனை பண்ணுவாங்களே, அவங்க எனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு நிருபத்தை லெட்டர் கொடுன்னு கேட்டாரா. ராஜா என்ன வேணும் எல்லாம் கொடுத்துறாரு. அவர் கேட்கிற ஒவ்வொரு பொருளுக்கு ரிக்வெஸ்ட்டுக்கு அவர் என்னன்னா வேண்டுதல் வைக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் ராஜா என்ன பண்ணிருக்கிறாருன்னா இல்லைன்னு சொல்லவே இல்லையா, கொடுத்துனே இருக்கிறார். எடுத்துக்கோன்னு அப்படி எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு எது காரணம்? எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம். ராஜாக்களுடைய இருதயம் என் கையில் இருக்கிறது, நான் எப்படி வேணா என்ன பண்ணுவேன் திருப்பினா இருப்பாருங்க. என்ன கேட்டாரோ கொடுத்தாரா. அது ராஜாவோட இருதயம் மட்டும் தேவனுடைய கையில இல்ல, நெஹேமியா கூட தேவனின் கை கீழே தான் இருந்தாரா. வசனத்தை வாசிக்கலாம். நெஹேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் பாருங்க, பெலனுள்ள கரம். இப்ப எந்த கரம் வந்துச்சா? தயமுள்ள கரம். என்னன்னா கேட்கிறாங்களோ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு உடனுக்குடனே. அப்போ நெஹேமியா கேட்டிருந்து தன் சித்தத்தின் படியா தேவனின் சித்தத்தின் படியா? தேவனின் சித்தம். ஆனா அதுல யோசிச்சு பாருங்க, தேவனின் சித்தத்தின் படி கேட்டாரு, தனக்கும் பிரயோஜனமாச்சு. ஏன்னா இவரு தேவனுடைய வேலை செய்யறதுக்கு வந்தாரு, தனக்கும் வீடு கட்டிக்கினார். அவர் என்ன பார்த்தாருன்னா தேவனுக்கு நான் வீடு கட்டணும்னு போனாரு. தேவன் எனக்கு நீ வீடு கட்டுற, உனக்கும் என்ன பண்ணிக்கோ சேர்த்து வீடு கட்டிக்கோன்னு அவரும் போய் வீடு கட்டிக்கினாரா. அதனால தான் கிறிஸ்து என்ன சொல்வார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் என்னவோ இதெல்லாம் கொடுக்கப்படும். இது கிடைக்கும் தேடாதீங்க, இது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, தேடுங்க, தேவனுக்கு தெரியும் நான் கொடுக்கணும்ட்டு. நெஹேமியாவோட வாழ்க்கையில அப்படியே பார்க்கலாம். அப்போ அவரோட கை என்ன, அவரோட கரத்துல என்ன இருந்துச்சா? தயவு. அப்போ தேவனுடைய கை கீழே தயவு கூட இருக்கு, தயவா இருந்ததா. நம்ம அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தா யோவான் ஸ்தானகர் வந்தார், ஞாபகம் இருக்கா? யோவான் ஸ்தானகருடைய ஊழியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கிறிஸ்துவின் பயணத்துல நம்ம பார்த்தோம். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் அப்படின்ற ஒரு தலைப்புல யோவான் ஸ்தானகர் செய்த ஊழியத்துல நிறைய நேரத்துல அந்த வசனம் எப்படிதான் சொல்லணும்னா, அவர் கூட அவர் பண்ணார் இல்லைங்களா ஊழியங்கள். அவர் பிறந்த நாள் முதல் யாரோட கை தான் யோவான் ஸ்தானகர் கிட்ட இருந்ததுன்னா தேவனோட கை அவர்கிட்ட இருந்துதான். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:66. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. எப்படி இருந்ததா? கர்த்தரோட கரம் பிள்ளையோடவே இருந்ததா. எப்படி வாழ்ந்தார் யோவான்? இப்ப நல்லா யோசிங்க, தேவனுடைய கை யோவான் கிட்ட இருக்கு. யோவான் நல்லா கோடீஸ்வரனா வாழ்ந்தாரா? எப்படி வாழ்ந்தாரு? காட்டுல போய் வாழ்ந்தார். அவர் என்ன சாப்பிட்டாரு? வெட்டிக்கிளியோ தேனி. இதை நிறைய பேர் எப்படி தெரியுங்களா நினைச்சிட்டாங்க, அவர் பிறந்த முதல் வெட்டிக்கிளி கொடுத்தாங்க அவருக்கு சாப்பிட்றதுக்குன்ட்டு. ஆமாங்க, அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. இல்ல, ஒரு வயசு வரைக்கும் வீட்டுல வளர்ந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவர் எப்போ காட்டுக்கு போயிடுறாரோ அப்போ அவர் மீண்டும் வருதே இல்லை நகரத்துக்கு, அங்கே வாழ்றாரு. அதனாலதான் அங்க வாழும் போது வெட்டிக்கிளியும் தேனை தான் சாப்பிட்டாரு, விதவிதமா பிரியாணியா சாப்பிட்டாரு.
அப்போ தேவனோட கை கீழே இருக்கும்போது நன்மையும் கிடைக்கும், உலகத்தோட பார்வையில் சில நேரத்துல நம்முடைய சொகசான வாழ்க்கையும் இழந்து விடுவார்கள். அது இழந்து விடுறதுக்கான அர்த்தம் இல்லை, அது தேவனோட கை கீழே தேவனுடைய வேலையை செய்யறாங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு யோவான் ஏரோது மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஏரோதுடைய நிலைமை என்னாச்சு தெரியும் இல்லைங்களா? ஏரோது தெரியுமா? ஏரோது ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அவர் நல்ல ஒரு வஸ்திரத்தை எல்லாத்தையும் போட்டுக்கணும் உட்காந்துக்குன்னு அங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாமே ஏரோதை பார்த்து பாராட்டுறாங்க. நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, நீ தேவனுடைய மாதிரி இருக்கிறலாம் பாராட்டின்னு இருக்குவாங்க. அப்போ ஏரோது அந்த பாராட்டெல்லாம் தனக்கு எடுத்துக்குவான். எடுத்த உடனே ஒரு தேவ தூதன் ஏரோதை அடிச்சு அவருக்கு வியாதி புழு பூத்து செத்தார். சரீரத்துல இருந்து புழு கொட்டி செத்து இருக்கிறார். நல்ல மாளிகையில வாழ்ந்தாங்க, ஆனா மரணம் எப்படி ஆச்சு? நல்லாவே வாழல, காட்டுல வாழ்ந்தாரு, மரத்துக்கு கீழே வாழ்ந்தாரு, கெடிக்கிற இடத்துல வாழ்ந்தாரு. இவர் எப்படி செத்தாரு? ரத்த சாட்சியா செத்தார். இன்னைக்கு நம்மளுக்கு சாட்சியா வாழ்ந்துன்னு இருக்கிறார். இப்ப எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி வாழ்றோம்னு முக்கியம் இல்ல, யாருக்காக வாழுகிறோன்றது தான் முக்கியம். ஒரு மனிதன் எப்படி வேணுமெல்லாம் வாழ்ந்துக்கலாம், ஆனா யாருக்கு வாழ்றா? தனக்குன்னு வாழ்றான். ஆனா இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் யாருக்காக வாழுகிறார்கள் முக்கியம், எப்படின்றது முக்கியம் இல்ல, யாருக்காக முக்கியம். அப்ப நம்ம தேவனுக்காக வாழ்றோமா? தேவனுடைய கை கீழே இருக்கிறோமா? இதெல்லாமே சிந்திச்சு பார்க்கணுமா? அன்னைக்கு சபையில நிறைய பேர் சேர்ந்தாங்க இல்லைங்களா? பேதுருவெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது, பவுல் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் உள்ள வந்தாங்க. இவங்களாம் உள்ள வரத்துக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா தேவனோட கை தான் காரணம். அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யாரோட கை யார் கூட இருந்ததா? கர்த்தரோட கை சபை மக்களோட இருந்ததா? அதனால இவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? சத்தியத்தை எடுத்துன்னு போய் சொல்லி மற்றவர்களை சத்தியத்துக்குள் வழி நடத்த முடிஞ்சிச்சு. அதுக்கு யாரோட கை தேவைப்பட்டதுன்னா தேவனோட கை. இதெல்லாம் விடுங்க, இயேசு கிறிஸ்து நிறைய வேலை செஞ்சாரா இந்த பூமியில? அவர் வேலை செய்தது யாரோட கை அவர் கூட இருந்து தெரியுங்களா? வசனமே இருக்கு. அவர் பிசாசுகள் எப்படி துரத்தினார்னா, நான் தேவனின் விரலால் பிசாசுகளை துரத்துறேன்னு சொல்லி பேசியிருப்பார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதம், அவர் கூட இருந்த கை எந்த கை தெரியுங்களா? தேவனின் கை. அதனால தான் அவர் எதை துரத்த முடிஞ்சுது? பிசாசுகளை. அப்போ கிறிஸ்துக்கு யாரோட கை தேவைப்படுது? தேவனின் கை தான் தேவைப்படுது. அப்ப தேவனுடைய கை யார் மேல இருக்கு? அவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலேயும் இருக்கு. புரிஞ்சுச்சா? தேடாதவர்கள் மேல இல்ல, விட்டு போகிறவர்கள் மேலதான் கோபம், தேடாதவர்கள் மேல இல்ல. தேடாதவர்கள் இன்னும் என்ன அடைக்கலத்துக்குள்ளவே வரல, அவ்வளவுதான் வித்தியாசம். யாரெல்லாம் முழு மனதுடன் தேவனை தேடுறாரோ அவங்க மேல எல்லார் மேலேயும் தேவனுடைய கை இருக்கிறதா. நம்மளுடைய வழி நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தான். வாசிக்கலாம் பாருங்க, அவருடைய கரத்து கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு பாதுகாப்பு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு நல்ல அடைக்கலமும் யார் கையில தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனோட கை கீழே தான் இருக்கு. அப்போ தேவனோட கை கீழே நம்ம பொறுமையாக காத்திருந்து அடங்கி இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் சொந்தமாக முடிவெடுக்காமல் தேவனுடைய வசனமும் அவருடைய ஆவியும் என்னை என்ன முடிவெடுக்க சொல்லுது இதை யோசிச்சு பார்க்குவாங்க. அந்த முடிவை இவருடைய வாழ்க்கையாக மாத்திக்குவாங்க. அதுதான் தேவனுடைய கை கீழே இருக்கிறதுக்கு அர்த்தம். நான் சும்மா கை கீழே இருக்கிற சபை கூடுதல் இருக்கிற வசனத்தை படிக்கிற நான் நினைக்கிற மாதிரிலாம் பண்றேன்றது கை கீழே இல்லை. கை கீழே இருக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வசனமும் தேவனின் ஆவியும் நம்மளை எப்படி வழி நடத்துதோ அப்படி இவங்க வழி நடத்தப்படுவார்கள். அதுதான் கை கீழே இருக்கிறதுக்கு அடையாளமும் அர்த்தமும். வாசிக்கலாம் 37ஆம் சங்கீதம் 23-24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய வழிகள் நம்ம நடந்து நிற்கிறோம், அந்த வழிக்கு பேருனா இடுக்கமான வாசல். யாரால் உறுதிப்படுத்தப்படும்? கர்த்தரால். அப்போ அவருடைய வழிகளை யார் பார்த்து நிற்கிறது? தேவன் பார்க்கிறாரா? ஏன் பார்க்கிறாரு தெரியுங்களா? ஒரு சின்ன பசங்களை நடுக்க வச்சுட்டு அப்பா என்ன சொல்லுங்க பண்ணுவாங்க? பார்க்குவார். அவர் நடுக்கும் போது என்ன ஆயிடுவாரு? கீழே விழுவாரா? கீழே விழுந்தா சில நேரத்துல இங்க இருந்தே சத்தப்படுவார், எந்திரின்ட்டு. சில நேரத்துல எந்திரிக்க முடியலன்னா கிட்ட தூக்கி விடுவாரு. நாம கூட கீழே விழும்போது அவருடைய வசனம் இங்க இருந்தே சொல்லும், நீ எந்திரின்ட்டு. சில நேரத்துல எந்திரிக்க முடியலன்னா கிட்ட தூக்கி கொடுக்கிறாரா. அதனால்தான் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா 24ஆம் வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்தாலும் தள்ள மாட்டார். புரியுதுங்களா? நீ வேண்டாம், நீ கீழே விழுந்துட்ட, நீ என்ன பண்ணாத,
என் கூட இருக்காதான்னு. நம்ம நிறைய நேரத்துல நடுக்கும் போது பாவத்துல விழுறோம், நம்மள தள்ள மாட்டுன்னு இருக்கிறாரா? மாறாக என்ன பண்றாரா? வாசிக்கலாம். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எப்படி தாங்குறாரா? கையினால தாங்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு கை நம்ம கூட இருக்குதுன்னா நம்ம பயப்படணுமா? ஏன் இன்னும் பயப்படுறோம்? அப்ப நம்ம இன்னும் நம்பிக்கைக்குள்ள வரலன்னா இன்னும் அவர் கை கீழே இருக்கிறோன்னு உறுதியா நம்பல. நம்மளுக்கு அதிகமா கொடுக்கறதே அந்த கை தாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, ஒரு வாயும் உணவு வைக்கிறோம் இல்லைங்களா, வாய்க்கு போற ஒவ்வொரு அரிசியும் அவர் கொடுத்தார், அவர் கை கொடுத்தது. வாசிக்கலாம். 145 சங்கீதம் 16 நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். வாஞ்சைனா அவங்களுக்கு உங்க பசியோட ஆகாரத்தம். சகல பிராணி, நாம கூட பிராணினா அதுக்கு லிவிங் திங்னு வந்திருக்கோம், லிவிங் பீயிங். நாமெல்லாம் ஜீவிகள். நம்மளுக்கு எல்லாருக்குமே கொடுக்கறது எது தெரியுங்களா? அவரோட கை தான் கொடுத்துன்னு இருக்கா. ஆனா இந்த மிருக குணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அதை சொல்லுவாங்க கொடுக்குற கையே கடிக்கும்ட்டு. நிறைய நேரத்துல நான் அப்படிதான் தேவனுடைய கையில இருந்து நன்மையை வாங்கிட்டு அவருக்கு என்ன சொல்லுங்க பண்ணின்னு இருக்குவேன், அவரோட கையை கடிச்சு வச்சுன்னு இருக்கிற, தீமே செஞ்சுன்னு இருக்கிற. அதான் அவரோட கையை கடிக்கிறேன்னா அவருக்கு விரோதமானதை செய்து அவருடைய மனசை புண்படுத்தின்னு இருக்கிற, அதுதான் கை கடிச்சுன்னு இருக்கிற நிறைய நேரத்துல. அதனால தான் யாக்கோபு 1:17 சொல்லும் போது எல்லா நன்மையான ஈவும் ஜோதிகளுடைய பிதாவிடத்திலிருந்து வந்து நிற்கிறான். நம்மளுக்கு இன்னைக்கு வர எல்லா நன்மையான ஈவுகளும் எங்கிட்ட இருந்து வருதுன்னா ஜோதிகளுடைய பிதா தேவன் அவர்கிட்ட தான் வந்து நிற்கு. இந்த தாவீது நல்லா உற்று கவனிச்சார். தாவீது காட்டுல அநேக நேரத்துல இருக்கும் போது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கினாரு. இந்த சிங்கம் அதோட சிங்கத்தோட வழிகளை பார்த்தாராம். சிங்கத்துக்கு பசி எடுத்தா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பெண் சிங்கம் போய் வேட்டையாடும். இந்த பெண் சிங்கம் வேட்டையாடி சில நேரத்துல ஆண் சிங்கத்துக்கு கொடுக்கும். நிறைய நேரத்துல பெண் சிங்கம் வேட்டைக்கு போறதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா அது நீண்ட நாள் காத்திருந்து எரு எதுவுமே வரல, ரொம்ப நாள் காத்து நிற்க எரு எதுவும் வரல. இப்போ வேட்டையாடிச்சு, வேட்டையில போய் அந்த வேட்டையை பிடிச்சிச்சு. வேட்டையை என்ன பண்ணனா சாப்பிடாதான், உடனடியாக அந்த வேட்டையை எடுத்துன்னு தன் குட்டிகளுக்கு கொடுத்துருமா. அந்த குட்டிகள் என்ன பண்ணோம்னா அந்த குட்டிகள் சாப்பிட்டு தன் பசிகளை ஆத்திக்கொள்ளும். இந்த பெண் சிங்கத்துக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா கூட குட்டிக்கு தான் சாப்பாடு முதல் கொடுக்கும், அப்புறமா இது கொஞ்சம் சாப்பிடும். அவர் என்ன பார்த்துருக்கிறாருன்னா காட்டுல இந்த குட்டி சிங்கங்கள் எப்பவுமே ஆடினே இருக்கா, பசியில நின்று அழுது ஐயோ எனக்கு பசி எடுக்குதுன்னு கத்துவே இல்லையா. ஏன்னா தனக்கு தேவையான ஆகாரத்தை தன் தாய் என்ன பண்ணிடுமா ஏற்ற நேரத்துல எடுத்துன்னு குத்துருமா. இதை வச்சு சொல்றாரு, ஒரு சிங்க குட்டி பட்டினி அடிஞ்சாலும் பட்டினி அடிஞ்சிடும், ஆனா தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் போக மாட்டாங்கன்னு சொல்லுவார். வசனத்தை வாசிக்கலாம். 34 சங்கீதம் 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னும் நிறைய நேரத்துல நாம எதிர்பார்க்கறது உடனடியா கிடைக்கல. இது எப்படி மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற வாழ்க்கை இப்படிதான், இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் வாழ்க்கை. ஆமாங்க, இப்படி நினைச்ச உடனே நானும் கிடைக்கணும். போன்ல ஆர்டர் போட்ட உடனே நம்மளுக்கு சாப்பாடு வீட்டுக்கு வந்துடணும், கேட்ட உடனே கிடைக்கணும். பிள்ளைகள் இப்படிதான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற சந்ததியை. ஆனா இப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கிட்ட கேட்கிறோம், கிடைக்கலன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ஏதோ ஒரு வழியை தேடுறோம் அல்லது சோர்வடைஞ்சிடறோம். தான் மிக முக்கியம், சோர்வடைஞ்சிடறோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா காத்திருன்றாரு. காத்திருக்கிறவர்களுக்கு ஏன்னா எல்லா நன்மையும் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அவருக்காக காத்திருக்கணும். இதுக்கு பேரு தான் நீடிய பொறுமை. இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் எதுக்கு காத்திருந்தாங்கன்னா மன்னாவுக்காக காத்திருந்தாங்க. அன்னைக்கு எலியாவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. எலியா வறண்ட பூமி, சாப்பாடு யாருமே இல்லை, அவரோட கை என்ன பண்ணுச்சு, உணவு கொடுத்தது, காக்கா மூலியமா கொடுத்தாரு. வனாந்திரத்துல எங்கேயுமே சாப்பாடு இல்லை, ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இப்ப நமக்கும் எதுவுமே இல்லைன்னா கூட என்ன கொடுத்துன்னு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மட்டும் குறையே இல்லை. இருக்கா? நம்ம சொல்லுவோமா எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்ட்டு? யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எது இல்லைன்னா கூட என்ன கொடுத்துட்டாரு. அப்ப நம்மளுக்கு என்ன தேவன் தேவனுக்கு தெரியும், அவர் ஏற்ற நேரத்துல கொடுக்குறாரு. நாம சுய முடிவை எடுக்கக்கூடாது. யாருக்கு தான் காத்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு தான் காத்திருக்கணும். ஏன்னா அவரோட கரம் தான் நம்மளை வழி நடத்தும். வசனத்தை வாசிக்கலாம். 139 சங்கீதம் 10 அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். யார் தான் நம்மளை நடத்தும்? அவரோட கை தான் நம்மளை நடத்தணும். நாம நம்மளோட சொந்த சிந்தனையில யோசிக்க கூடாதான்.
நீதிமொழிகள்ல பேசுவார், மனுஷனே நம்மளுடைய சொந்த இருதயத்துல சொந்த அறிவுல நீ நினைக்காத, யாரை சார்ந்துருன்னு பாத்தீங்கன்னா தேவனை தான் சார்ந்திருக்கு. வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். புரியுதுங்களா? அப்போ நம்ம யாரோட அறிவுல நினைக்க கூடாதா? சுய புத்திய நினைக்காது. சுய புத்தி, நம்மளுடைய புத்தி உண்மையா சொல்ல போனா குறுங்கு புத்தி தான். காலையில ஒன்று யோசிக்கும், மத்தியானம் ஒன்று யோசிக்கும், சாயங்காலம் ஒன்று யோசிக்கும், ராத்திரி ஒன்றை பண்ணோம். இன்னைக்கு ஒன்று யோசிக்கும், யோசிச்சு பண்ணாது வேற ஒன்றை பண்ணி வைக்கும். இப்படிதாங்க தாவினே இருக்கும். இதுதான் நம்மளுடைய புத்தி, மனுஷனுடைய புத்தி. ஆனா அதனால தான் சொல்றாரு, யாரோட புத்திய மேல சார்ந்து இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா சுய புத்தியில சார்ந்து இருக்காத, யாரை பார்க்கணும்ன்றாரு? தேவனை பாருன்றார். அவர் என்ன பண்ணுவாரா? அவர் வழி நடத்துவார். இந்த மாதிரி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க முன்னாடி போயிடுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பின்னாடி வருது, அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் முடிக்கலாம். தேவனுடைய அந்த விரல் கை இருக்குது இல்லைங்களா, அந்த கை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம எந்த வழியில போனோம் அப்படின்னு சொல்லி அந்த கை தான் நம்மளுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். இப்படி இந்த வழியில போ, இந்த வழியில போகாதன்ட்டு. இதை நம்ம நிதானமா கேட்டோம்னா, வசனத்தை கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடைய மனசுக்குள்ள இருந்து தேவனை பேசுவார். அதுதான் உள் உணர்வுகள், பரிசுத்தாவின் உள் சிந்தனைகள். இதெல்லாம் தான் அப்போஸ்தலர்களுக்கு நடந்திருக்கும். நிறைய நேரத்துல சொல்லுவாரு, பரிசுத்தாவி எனக்கு இந்த இடத்துக்கு போகாதன்னு சொன்னதுன்ட்டு. எப்படி காதலியா? உள்ள உணர்வு, இங்க போகக்கூடாது, இங்க போனோன்னு உணர்னாங்களாம். வாசிக்கலாம். 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உம் கரத்துலனா மை ஃபியூச்சர்ன்றார். என்னுடைய காலங்கள் யார் கரத்துல இருக்கு? உம்முடைய கரத்துல இருக்கு. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அப்போ நம்மளுடைய இன்னைக்கு எதிர்காலம் நம்ம பண்றோமா? நாளைக்கு நான் நடக்குது, எதிர்காலத்தை யோசிச்சு நிறைய பேர் சோர்ந்து போயிடும். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய எதிர்காலம் யார் கையில இருக்கு? அதனால தான் கிறிஸ்து சொன்னாரு, இன்றைய தினத்தை குறிச்சு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கவலைப்படும். நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படட்டும். ஏன்னா நம்மளுடைய எதிர்காலம் யார்கிட்ட இருக்குன்னா அவர் கையில இருக்கு. அவர் வழி நடத்துவார். அவரோட கை கீழே இருந்தா ஏற்ற நேரத்துல நம்மளுக்கு கிருபையும் கொடுக்குவாரு, தயவும் கொடுக்குவாரு, நம்மளை தூக்கி நிக்க வைக்குவார். நம்ம கீழே விழுந்துட்டோம்னா நம்மளாம் பார்க்க போனா குழியில இருக்கிறோமா, அந்த குழியில இருந்து நம்மளை தூக்கி ஒரு கண்மலையின் மேல் இந்த கை நிக்க வச்சிருக்கா. வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. எப்படி இருந்துமா? பயங்கரமான குழி. அது எது? அது பயங்கரமான குழி. மரணம் என்ற பள்ளத்தாக்குல இருந்த பயங்கரமான குழியில இருந்தும் என்ன மதி சேராது? உளையான சேர்னா அத்தா என்னது? அது ஸ்லைமி. கரெக்ட். இந்த சேத்துல எது இருக்கும்? ஒரு பிராணி இருக்கா, அதுக்கு சேர் ரொம்ப பிடிக்குமா? பன்னி. அதனால தான் பண்ணி தன் சுத்தமாக்கப்பட்டாலும் எங்க போதுனாரு? சேத்துக்கு திரும்புதுன்ட்டு. அப்போ நம்ம மரணம் ஒரு பயங்கரமான குழியிலையும் சேருன்ற பாவத்திலையும் நிரம்பி இருந்தோம். இதுதான் நல்லா இருக்குன்னு உட்காந்து இருந்துமா பண்ணி மாதிரி. அதுல இருந்து என்ன பண்ணிட்டாரா? நம்மளை தூக்கிட்டாரா. அவரோட கையை தூக்கி இருக்கா. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. எங்க நிறுத்தி இருக்கிறாரா? கண்மலையின் மேல்னா இதுதான் கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன். அங்க நிக்க வச்சுட்டாராம். கண்மலை மேல நிக்க வச்சு நம்மள விசுவாச வீடா கட்டி நிற்கிறாராம். அப்படியே வாசிங்க பிரதர். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நம்மளுடைய ஒவ்வொரு பாதைகளையும் என்ன பண்ணி நிற்கிறார்னா உறுதிப்படுத்தி நிற்கிறார். அப்பதான் நம்ம கீழே விழாத படிக்கு இந்த அளவுக்கு அவருடைய கை நம்ம மேல இன்னைக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கு. நம்மளுக்கே தெரியுது இல்லைங்க. தேவன் ஒரு படம் போட்டு காமிச்சாருன்னா ஒவ்வொரு நாள்ல 24 மணி நேரத்துல எவ்வளவு தடவை நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கிறன்னு ஒரு லிஸ்ட் போட்டாருன்னு வைங்களேன், நம்மளாம் யோசிச்சே பார்க்க மாட்டோம். நம்மளாம் வழியில போகும்போது எத்தனை தடவை ரோட்ல அடிபட்டு சாக கெடுத்துருக்கோ தெரியாது, எவ்வளவு தடவை கீழே விழுந்திருக்கோ தெரியாது. ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திருக்காரு. நமக்கு தான் தெரியல, புரியல. படம் ஒண்டி போட்டுட்டாருன்னா நல்லா தெரிஞ்சிடும். நம்மளுக்கு தெரியாமலே நிறைய தடவை உதவி பண்ணியிருக்கிறாரு. ஆனா நம்மளும் என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா தெரிஞ்சு கேட்கிற உதவிகள் வரலன்னு உடனே தேவனுக்கிட்ட முறுமுறுத்துன்னு இருக்கும். இதுதான் மனுஷனுடைய சுபாவமா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய வலது கரம் நம்ம தாங்கின்னு இருக்கா. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா ரட்சிப்புன்ற கேடகத்தை கொடுத்திருக்கிறாரா.
உங்களை ரட்சித்துட்ட, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குற? கேடகம் கொடுத்தாச்சு. இதை ஒன்றும் நாங்கள் எப்படி தெரியுங்களா புரிஞ்சுக்கலாம்? இப்போ இப்போ ஒரு மனுஷனை வச்சுக்கலாம், ஒரு உதாரணம். மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கிறார், அவருக்கு உடம்புல வியாதி, சமுதாயத்துல தொல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறார். தேவன் இது எல்லாத்துலேருந்து அந்த மனுஷனை விடுவிச்சிட்டார். அவர் விடுதலை ஆயிட்டாரா? நான் நல்லா கவனிங்க, நான் சொல்றது. எல்லாத்துலேருந்து விடுவிச்சிட்டார், ஒண்ணுமே இல்லை. உடம்புல வந்த வியாதி குணமாயிடுச்சு, அவருக்கு சமுதாயத்தில் இருக்கிற சூழ்நிலையும் சரியாயிடுச்சு. அவர் ரட்சிக்கப்பட்டாரா? ஏன் தேவன் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோ. அவர் ரட்சிக்கப்பட்டாரா? ஏன்? எல்லாம் செஞ்சுட்டாருங்க. இல்ல, கிடையவே கிடையாது. ஏன்னா இதுல இருந்தாலும் எல்லாத்துலயுமே காப்பாத்தி விட்டாலும் அவர் ஒண்ணு நோக்கி போயின்னு இருக்கிறாரு. எது? மரணம். அதுல இருந்து இல்ல காப்பாத்தணும். இதுல எது காப்பாத்தினாலும் இது தாத்காலிகம் தான். எதுல இருந்து காப்பாத்துறது நிரந்தரம்னு பாத்தீங்கன்னா, மரணத்துல இருந்து காப்பாத்துறது தான் நிரந்தரம். அதனால தான் அந்த பயங்கரமான குழில இருந்து முதல் தூக்கணும். அப்போ தேவனுடைய கரம் எதுல இருந்து தான் நம்மளை காப்பாத்துதுன்னு வாக்குத்தத்தம் கொடுக்குதுன்னா, இதெல்லாம் இருந்தே இருக்கும், சாவர வரைக்கும் இருக்கும். ஆனா நான் ஜீவனுக்கு இன்னைக்கு போக முடியுமா? இதுதான் மிகப்பெரிய ரட்சிப்பு. இருக்கிற ரட்சிப்பிலே உயர்ந்த ரட்சிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை தேவன் ஜீவன் கொடுக்கிறது. அதை நோக்கி ஒரு மனுஷன் நகர தொடங்கிட்டாங்கன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு கவலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. இது எவ்வளவு இருந்து இருக்கட்டும், என்ன நடக்குது பார்க்கலாம், நான் ஜீவனை பிடிக்கணும்னு போயிடுவாங்க. இந்த சிந்தனை யாருக்குள்ள வருதோ அவங்க புது சிருஷ்டியா மாறிடுவாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இதுதாங்க தேவனே, என் ஜீவன் யார் கையில இருக்கு? செத்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, என்னுடைய உயிரை உங்க கையிலே வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன சித்தமா இருக்கோ வழி நடத்துவோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க முன்னாடி வந்துருவாங்க. இது எல்லாமே யாரோட கையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கையில இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணத்துல புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். இதுக்கு இந்த உதாரணம் சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சவர்கள் பதில் கொடுக்காதீங்க. தேவன் வந்து நோவாவை கூப்பிட்டார், ஞாபகம் இருக்கா? அந்த பெரிய உலகத்தை அழிக்க போகும்போது தேவன் நோவா கூப்பிட்டுட்டு, நோவா உன்னை மட்டும் காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு பேலைய கட்டு சொன்னாரா? நோவா பேலைய கட்ட சொன்னார். அப்போ பேலைய கட்டும் போது கோப்பேர் மரத்தை எடு, இதுதான் இதோட அளவு, நீளம், அகலம், அதுக்கு மேல நீ என்ன போடணும், தார், அந்த பிச்சு கட்டி போடணும், கீழ் போடணும், உள்ளும் புறமும் பூசணும், நீ 3 அடுக்குல கட்டணும், எங்க சுத்தமான மிருகம், எங்க அசுத்தமான மிருகம், இதெல்லாத்தையும் பண்ணிட்டாரா தேவன்? எல்லாம் பண்ணிட்டார். நோ உள்ள அனுப்பிச்சிட்டாரா? அனுப்பிச்சு தேவனுடைய கையே அந்த கதவை அடிச்சுச்சான், அடிச்சு நோவா உள்ள மூடிட்டார். எல்லாமே செய்ய சொன்னாரா நோவா? எல்லாமே செஞ்சாரா? எங்க வாசல் வைக்கணும் வச்சார், எங்க ஜன்னல் வைக்கணும் வச்சார், எல்லாம் வச்சுட்டார். இதெல்லாம் சொன்ன தேவன் ஒன்ன மட்டும் செய்யவே சொல்லல. பதில் தெரிஞ்சுங்க இருக்கும். ஒன்ன மட்டும் செய்யவே சொல்லல, எல்லாமே செய்ய சொன்னாராம். ஆனா ஒன்ன மட்டும் செய்யவே இல்லை நோவா. செய்ய தேவனும் சொல்லல. எது அது? கப்பலுக்கு அது ரொம்ப முக்கியம். கதவுலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, கதவு கூட திறக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கர் கூட இருக்கு. அவர் ஆங்கர் வந்து இங்க தேவைப்படல, அராரட் மலையில போய் நிக்க வச்சுட்டாரு. ரொம்ப முக்கியம் கப்பலுக்கு, பெரிய கப்பலுக்கு. எது தெரியுங்களா? ஸ்டேரிங் வீலு, ரட்டர்ன்னு வாங்க. அதை மட்டும் செய்யவே சொல்ல. ஏன் சொல்ல தெரியுங்களா? நோவாவோட பேலைய நான் ஓட்டுவேன், நீ அமைதியா உட்காரணும். நீ ஓட்டாத, நான் ஓட்டுவேன், என் கை தான் ஓட்டும். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ நம்ம எல்லாருமே இன்னைக்கு அந்த பேலைக்குள்ள இருக்கிற மாதிரி தான். ஆனா நம்ம எது இருக்கக்கூடாதுன்னா, நம்ம கையில ஓட்டுகிற இடத்துல நாம இருக்கக்கூடாது. யார் இருக்கணும்னா தேவனின் கை இருக்கணும். அந்த கை இருந்த தொட்டு தான் எங்க படகை திருப்பணுமோ சரியா திருப்பி போய் நிக்க வச்சுட்டாரு. ஒரு நோவாக்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா என்ன இருக்கும்? அவர் எங்கெங்கயோ போயிருக்குவார். ஆமாவா இல்லையா? ஒரு காலகட்டத்துல போய் இடிச்சுதான் நொறுங்கி இருக்கும், அதுதான் நடந்திருக்கும். அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ ஓட்டாத, நான் ஓட்டுறேன். இதேதான் நம்மளுடைய வாழ்க்கை கூட. நம்ம வாழ்க்கை கூட இந்த படகுல போயின்னு இருக்கிறோம். உலகம் என்ற பெரிய பெரிய துன்மார்க்க அலைகள்லாம் நம்ம மேல மோதின்னு தான் இருக்கு, காத்து அடிக்கப்பட்டு இருக்கு, பேலையும் தூக்கி தூக்கி போடப்பட்டு இருக்கு. ஆனா எது மட்டும் பண்ணாதன்னு சொல்றாருன்னா, நீ ஓட்டாதன்றார். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? யாரு? நான் தான். நானே கட்டுனேன், நானே ஓட்டுவேன், நானே முடிப்பேன், நானே சாகுவேன், போய் முடிச்சிடுவோம்.
இதுதான் போயின்னு இருக்குது. நாமளே தான் ஓட்டின்னு இருக்கிறோம். ஓட்டாதன்ட்டாரா பாருங்க. நோவா கிட்ட எவ்வளவு அழகாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு உதாரணத்தை வச்சிருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறவர் யாரா இருக்கணும்? இதுதான் அவரோட கை கீழே இருன்னு அர்த்தம். இதோட கையில ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, சாபமும் இருக்கு, அடியும் இருக்கு, மரணமும் இருக்கு, பயங்கரமும் இருக்கு. கை கீழே இருக்கிறோம், இவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டுட்டோம். ஆனா அதே கையில என்ன தெரியுங்க இருக்கு? கை இப்படியோ தாங்கும், இப்படியோ குத்தம். ஆங்கிலத்தில் அப்படித்தான் வரும், ஃபிஸ்ட் அப்படின்னு வரும். ஃபிஸ்ட்னா தேவன் குத்து வரான். இந்த குத்து பாக்ஸிங் எல்லாம் பாக்குறீங்களா? குத்துனா எப்படி இருக்கும்? தேவனை கையில இருந்து வாங்கினா அவ்வளவுதான். இது எங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சம்பவங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறாரு. அவர் நேரம் என்ன பண்றாருன்னா, அந்தியோக்கியா பகுதியில் அப்போஸ்தலர்களுடைய பயணத்தை கேட்டவர்களுக்கு தெரியும். அந்தியோக்கியில இருந்து நேரா இந்த சலாமிஸ் பகுதிக்கு வராரு. அங்க வந்து பாப்போஸ் அப்படின்ற ஒரு சின்ன இடம் இருக்கு. அங்க போறாரு. போனா அங்க ஒரு அதிபதி இருக்கிறார். அவர் ஒரு கவர்னர்னு சொல்லப்பட்டிருக்கோம். செருகு பவுல் அவர் பேரு. அந்த அதிபதி சத்தியத்தை கேட்க தொடங்கிடுவார். சத்தியத்தை கேட்க தொடங்கும் போது அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி ஒருத்தவன் இருக்கும். அவன் பேர் பார் ஜீசஸ், பார் இயேசு, எலிமாஸ் அப்படின்ற 2 பேருக்கு கிரேக்க நாமம், எப்ரே நாமம். அந்த மனுஷன் என்ன பண்ணின்னு இருக்குவாருன்னா, இந்த அதிபதி சத்தியத்தை கேட்க வருவாரு. இவர் சத்தியத்தை கேட்காதபடிக்கு இவர் மனசை திருப்பி விட்டுன்னு இருக்குவாரா. இல்ல கேட்காத, பவுல் சொல்றதெல்லாம் கேட்காத, அப்படி இப்படின்னு திருப்பின்னு இருக்குவாரா. இப்போ தேவனோட கை ஒருத்தவங்க மேல வந்தா என்னன்னா கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனா அதே தேவனோட கை கோவத்தோட வந்ததுன்னா என்ன வருதுன்ட்டு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. கர்த்தருடைய கை யார் மேல வந்தது? அந்த எலிமாஸ் மேல, பார் இயேசு மேல வந்தது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். அப்ப தேவனோட கை ஒருத்தவங்க மேல வந்ததுன்னா அந்த மனுஷனுக்கு இன்னும் கூட வரும், நியாய தீர்ப்பு வரும். இன்னைக்கு தேவனோட கை என்னை தூக்கிறதுக்கு வந்திருக்கிறதா இல்ல நியாயம் தீர்க்க செய்ய வந்திருக்கிறதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். நம்ம நடந்து நிற்கிற நடத்தை தான் அதுக்கு ஆதாரமே. தேவன் நம்மளை நியாய தீர்ப்புக்கு கை நீட்டினாரா அல்லது என்னை தாங்கிறதுக்கு நீட்டி இருக்கிறாரா இல்ல கையை இன்னும் நீட்டவே இல்லையா? இஸ்ரேல் மக்களுக்கிட்ட நல்லா கவனிக்கலாம். இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கிட்ட நல்ல ஈவ அடிக்கடி பெற்றுக்கொண்டாங்க. ஆனா பெற்றுக்கொண்டு தேவனுக்கிட்ட நிறைய விட்டு விட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அப்ப விட்டும் போகும் போதெல்லாம் தேவன் தன் கையை நீட்டியே வச்சாரா. ஆமா, நீட்டியே வச்சாரா, கூப்பிடுறதுக்கு இல்ல. அவர் எவ்வளவு நேரம் கையை நீட்டினாரோ அவ்வளோ காலங்களுக்கு இவங்க அடிபட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்வாரு, நீங்க அடிபட்டீங்க ஆனாலும் என் கை நீட்டப்பட்டிருக்குன்னு. என்ன அர்த்தம்னா, நான் கை எவ்வளவு நேரம் நீட்டுறேனோ உங்களுக்கு அடி, கை நான் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடி நீக்கிறார். புரிஞ்சுச்சா? எப்படி தகப்பன் கையை நீட்டுனா குழந்தைய பராமரிக்கிறாங்களோ அதே தகப்பன் கையை நீட்டுனா அடியும் விழுதோ. தேவன் கையை நீட்டும் போது நம்மளுக்கு பாதுகாப்பும் இருக்கு. நாம தவறு செய்யும் போது கையை நீட்டினார்னா அடியும் இருக்கு. இதுல எல்லாம் தப்பவே முடியாது யாருமே. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். எப்படி இருந்துச்சா அவரோட கை? தீமைக்கென்றே விரோதமா இருந்துச்சா? புரிஞ்சுச்சுங்களா? அவங்களுக்கு என்னதான் பண்ணாருன்னா தேவனு அடிச்சுனே இருந்தார் கை. அப்ப தேவனுடைய கை நீட்டப்படுது. இந்த நீட்டப்பட்ட கையில இருந்து இன்னைக்கு நான் எதை பெற்றுக்கொள்ளுகிறேன்? நன்மையா தீமையா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே இஸ்ரேல படிச்ச வசனம் தான். அவரை தேடுகிறவர்களுக்கு அவரோட கை நாயிருக்கு, நீட்டப்பட்டிருக்கு உதவி செய்யறதுக்கு. அவரை விட்டு விலகிறவர்களுக்கு தண்டனை, கோபம் இருக்கிறது. அதே கையில இருந்து தான் 2 வருது. சவுல் ஒரு நல்ல உதாரணம். தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணும் போது அவர் நல்ல மனிதனா வந்தார். கேட்டிருக்கிறீங்களா சவுல் படம்? கீசின் குமாரன் ஆகிய சவுல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கிறோம். அவர் ஆரம்ப கட்டத்துல எப்படி இருந்தாரு? ரொம்ப நல்ல மனுஷன். சவுல மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா சவுல் அபிஷேகம் பண்ணும் போது சாமுவேல் அபிஷேகம் பண்ணி சவுல் அனுப்புறாரு. சவுல் ஊருக்கு போயிட்டு நான் ராஜான்னு தன்னை குறித்து பெருமை பாராட்டல, அமைதியா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. திருப்பி சாமுவேல் வராரு. சீட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு சவுலை கூப்பிட்டா சவுல் வரமாட்டுன்னு இருக்கிறார், பயதுன்னு இருக்கிறாரு. அவர் அமைதியா அடங்கி இருக்கிறாரு. இப்படி நல்ல குணத்தை காமிச்ச சவுல் பின்னாடி எப்படி ஆயிடுது? அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டார். தேவனுடைய கை எடுக்கப்பட்ட உடனே என்ன தெரியுங்களா ஆச்சு சவுலுக்கு? பிசாஸ் வந்தது. அடிக்கடி சாத்தானோட ஆவி இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு உதாரணத்தை கொடுத்து சவுலுக்கிட்ட போலாம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல குழம்புருமா,
குழம்பிடுறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நேரத்தில் குழப்பத்திலேயே இருக்கும். சவுலுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வருது, என்ன செய்யணும்னு தெரியவே இல்லை. அந்த குழப்பத்துல தான் அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ கிட்ட போயிடுறாரு. அந்த குழப்பம் வருதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? தேவனோட கை எடுக்கப்பட்டு சவுலுக்கு அசுத்தாவி வந்ததா உள்ளம். அப்போ அசுத்தாவி வந்த தொட்டு சவுல் குழம்பிட்டாரு, என்ன செய்யணும்னு தெரியாம எல்லாம் தப்பான முடிவு எடுத்தாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம குழம்பி போய் தப்பா முடிவு எடுக்கும் போது தேவனுடைய கை எடுக்கப்பட்டு நம்மளுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம், அசுத்தாவியின் சிந்தனை வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது சவுலுடைய வாழ்க்கையில நல்லா இருந்துச்சா? இஸ்ரேல் மக்களுக்கும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. இன்னும் 2 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முன்புறத்தில் சீரியரும் பின்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. எப்படி இருக்கா? கோபம் ஆறாமலும் கை நீட்டினபடினா, நான் நீட்டுற வரைக்கும் என்ன தான் அவங்களுக்கு கோபம் தான். நான் நீட்டுறதை எடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆறும், என்னுடைய கோபமே ஆறும்னு சொல்லி கையை தேவன் நீட்டி வச்சாராம். இந்த மாதிரிலாம் இருக்கு. எபிரேயர்ல வாசிக்கலாம். ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்துட்டோம், வேகமா முடிச்சிடலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ல கூட நமக்கு குறிச்சு சொல்றாரு. இப்ப நாமள வந்துட்டோம். இஸ்ரேல் மக்கள் நன்மையானதை தேடி வந்தாங்களா? நன்மையை வாங்கினாங்களா? விட்டு தேவனை விட்டு போனாங்களா? அப்ப தேவன் கையை நீட்டினாரா? நீட்டினோட என்ன கிடைச்சிச்சு? அடி. இப்ப நாம கூட வந்திருக்கிற தேவனுக்கிட்ட நன்மை வாங்கி இருக்கிறோமா? கொஞ்சாவது சத்தியமே பெரிய நன்மை தாங்க. வாங்கணுமா? இப்ப விட்டு போனா அதே கை என்ன பண்ணோம்? வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். வேற பலி இல்லையா? என்ன இருக்கு தெரியுங்களா? 31ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. எப்படி இருக்குமா? அவரோட கையில விழுகிறது பயங்கரமா இருக்குமா? அது என்ன மாதிரி தேவனா? ஜீவனுள்ள தேவனோட கையில இருக்கிறது பயங்கரம் அப்படின்ட்டார். சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு எங்க வரலாம்னா கடைசி பகுதிக்கு வரலாம். சரி, இது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கவனிங்க. தேவனுடைய கை நம்மள அனுதினமும் காத்து கூப்பிட்டு நிற்கான், வா வான்ட்டு. நாம தான் வரலையா? இஸ்ரேல் மக்களும் அப்படித்தான் இருந்தாங்களா? இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 65:2. நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். எப்படி நீட்டினாரா? கை நீட்டினாரா? இன்னைக்கு கூட தேவன் நம்மளை பார்த்து கை நாள் முழுவதும் நீட்டின்னு தான் இருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். முரட்டாட்டம் தான். வரோம், போறோம், நல்லதை எடுத்துக்கிறோம், விட்டுறோம். முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் அவங்க மட்டும் இல்லையா, நம்ம கூட தான். ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ தேவனுடைய கை யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு ஒரு நிழல், அப்புறமா அப்படியே ஒரு நிஜத்துக்குள்ள வரலாம். பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய கை யாருக்கிட்ட அதிகமாய் வேலை செய்தது? 1 உலகம், 2வது மற்ற இனத்தார் ஜனம், 3வது யூதர்களுக்கிட்ட. யாருக்கிட்ட? பழைய ஏற்பாடுல அதிகமா யாருக்கிட்ட தேவனுடைய கை வேலை செய்தது? யூதல், இஸ்ரேல் மக்கள். அப்ப உலகத்துக்கிட்ட இல்லையா செய்தது? எவ்வளோ? கொஞ்சம். மற்ற இனத்தார்கிட்ட இல்லையா இருந்தது? எவ்வளோ? கொஞ்சம். யார்கிட்ட அதிகம்? ஏன்னா இஸ்ரேல் மக்களை பிள்ளைகளினார் சொன்னாரா? நல்லா கவனிங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க. இப்போ இத்த பிள்ளைகள்னு சொன்ன இஸ்ரேல் மக்களுக்கு ஏன் தேவன் கை கொடுத்தாருன்னா, முதல் இவங்களை எங்க கூப்பிட்டுன்னு வராரு? செங்கடல்ல கடந்து கூப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. செங்கடல்ல கடந்து வந்த உடனே தேவன் இவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இந்த வரிசை அப்படியே கவனிங்க. செங்கடலை கடக்குறாங்க, நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கினவர்கள் மேல் எது தெரியுங்களா தெளிக்கப்பட்டது? ரத்தம். கரெக்ட். வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7-8. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் என்போன்னு சொல்லிட்டாங்க. 8ஆம் வசனம். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். நல்லா கவனிச்சிங்களா? இப்ப நீங்க தான் அந்த வரிசையை சொல்லணும். முதல் என்ன நடந்தது? இஸ்ரேல் மக்களை செங்கடல்ல கடந்து வச்சார். அப்புறமா என்ன கொடுத்தாரு? பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்தை இவங்களுக்கும் தேவனுக்கும் அந்த உடன்படிக்கை தான் பிரமாணம். எதுல இவர் உறுதிப்படுத்தினாரு? உறுதிப்படுத்தினா சொல்லிட்டாரு, இந்த உடன்படிக்கை ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. கரெக்டா? இப்போ இவங்க இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு நாவா மாறிட்டாங்க.
பிள்ளைகளா மாறிட்டாங்க. இப்ப தேவனுடைய கை யார் மேல இருக்கு? அதுக்கு முன்னாடி கூட கூப்பிட்டுன்னு வரும்போதே இருந்துச்சு, இதுக்கு மேல அதிகமாச்சு. புரிஞ்சுச்சா? இந்த ஆர்டர் நல்லா கவனிங்க. இப்ப நம்மளுக்கும் அதே வரிசை தான். அப்ப நம்மள கூட உலகம்ன்ற எகிப்துல கூப்பிட்டாரு, சத்தியத்தை கேட்டோம். ஆமா, நான் இந்த சத்தியத்தின் பின்னாடி வரேன்னு சொல்லி உலகத்தை விட்டு வரும்போதே கை வந்துருச்சு. ஆனா அந்த கை எப்போ உறுதிப்படுத்தப்படுதுன்னா, இந்த மூணும் நடுக்கணும். முதல்ல எதை கடந்தாங்கோ? செங்கடலை கடந்தாங்கோ, தண்ணி. அப்ப நாம முதல் எதை கடக்கணும்? தண்ணியை கடக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் கவனிங்க. நம்முடைய பிதாக்கள்னா யார பத்தி சொல்றாரு? முற்பிதாக்கள். பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எதுக்கு கீழே? மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அத்தா செங்கடல், சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இவங்க தண்ணிய கடந்து வருது. எதுக்கு அடையாளம்? அப்போ தேவனுடைய கை நம்ம மேல அதிகமா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு சத்தியத்தை கேட்டவர்கள் முதல் செய்ய வேண்டிய பகுதினா தெரியுங்களா? இது நான் சொல்லுங்க, அப்படியே கவனிச்சுன்னு வாங்க. ஞானஸ்தானம் தண்ணியை கடந்து வந்துட்டாங்க. அப்ப நாம கூட எதை கடந்து போறோம்? ஞானஸ்தானம். கடந்து வந்த உடனே உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? அங்க தண்ணியை கடந்து வந்த உடனே நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் எதனால உறுதிப்படுத்தப்பட்டது? நாம கூட ஞானஸ்தானம் எடுத்த பின்பு நமக்கும் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணத்துக்கு பேரு அன்பின்ற பிரமாணம். அந்த அன்பின்ற பிரமாணம் எதனால் உறுதிப்படுத்தப்படுதுன்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கு பேரு புதிய உடன்படிக்கை, என் இரத்தத்தினால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைன்னு சொல்லி லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்றார். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப தேவனுடைய கை யார் மேல அதிகமா இருந்ததுன்னா, அவர் தண்ணி வழியா வந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு ரத்தத்துக்குள்ளாக போனவர்கள். இப்ப நம்ம கூட வந்துட்டோம். சத்தியத்தை கேட்டு எகிப்தை விட்டு வரும்போதே என்ன வந்துருச்சு? கை வந்துருச்சு. ஆனா அந்த கை நம்ம மேல இருக்கணும்னா அடுத்தினவா? தேவனிடத்தில் உடன்படிக்கை. அதனால்தான் 50வது சங்கீதம் 5ஆம் வசனம் நிறைய நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். இந்த மாதிரி உடன்படிக்கை செய்கிறவர்களுக்கு எது தெரியுங்களா பாதுகாப்பு? அவரோட கை. அவருடைய கை கீழே இருந்து, பலத்த கரத்து கீழே நம் அடங்கி இருந்து, தேவன் நம்மளை எந்த வழியில வழி நடத்துறாரோ அந்த வழியில் நாம் வழி நடத்தப்பட்டு பூர்ணராகி தேவனிடத்திலும் கிறிஸ்துவிடத்திலும் சென்று சேர அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.